السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها النبي حرض المؤمنين على القتال إن يكن منكم 20 صابرون يغلبون 200 وإن يكن منكم 100 يغلبوا 2000 من الذين كفروا بأنهم قوم لا يفقهون. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தினுடைய 17வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. ரமலானுடைய 17வது இரவு பத்ரு ஷுஹதாக்களுடைய நினைவு இரவு. எனவே இந்த இரவிலே நாம் அந்த பத்ரு ஷுஹதாக்களுடைய மாண்பையும் எண்ணி இந்த சபையிலே கூடியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பத்ரு ஷுஹதாக்களுடைய பரக்கத்தினாலே நம் அனைவருக்கும் ஈமானிய வாழ்க்கையை பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ஈமானிய வாழ்க்கையை பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலம் வரை இஸ்லாம் என்கிற இந்த மகத்தான மார்க்கத்தின் குடையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. வாழும் காலம் வரை அந்த நல்லடியார்களை மதித்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. நம் அனைவரையும் அந்த நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் பத்ரு நினைவு தினமாக இருக்கிறது. அதோட தொடர்ந்து நாம திருக்குர்ஆன் இன்றைய வாழ்க்கைக்கு என்ன வழிகாட்டுதல்களை மனித குலத்திற்கு தருகிறது என்றும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு திருக்குர்ஆனின் வீரம் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். அதிலேயே பத்ரு ஷுஹதாக்களுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் இணைத்தே நாம் பார்த்துவிட இருக்கிறோம். அல்லாஹு தஆலா கிருபை செய்வான். சகோதரர்களே, மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய குணங்களில் ஒரு முக்கியமான குணம் வீரம் என்கிற குணம். வீரம்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய விளக்கங்களுக்குள்ள போல சுருக்கமா அர்த்தம் சொல்றேன். திருக்குர்ஆன் வீரத்திற்கு மிக தெளிவான விளக்கம் சொல்லுது. இன்னைக்கு உலகத்துல வீரம் என்று பல்வேறுபட்ட செயல்களை மக்கள் எடுத்துக்கொள்கிறார். ஒரு ஜாதி வெறியில ஒரு இளைஞனை 4 பேர் சேர்ந்து போய் துரத்தி அடிச்சா அதை வீரம்னு நினைச்சுக்கிறாங்க. சமீபத்துல திருநெல்வேலியில 3 பசங்க எல்லாருமே +1 படிக்கிற பசங்க. ஒரு பையன் பஸ்ல போற பையனை தேடி குடிச்சு பஸ் நிலையத்துல இறக்கி அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இப்ப கடந்த வாரத்துக்குள்ள நடந்தது. என்னன்னா, இந்த 3 நண்பர்கள்ல ஒருத்தனுடைய தங்கச்சிக்கு இவன் லவ் லெட்டர் கொடுத்துட்டான் அப்படின்ற காரணத்தை வச்சு அடிச்சு கொலை பண்ணிட்டான். இப்படி எல்லாம் செய்வது அந்த பகுதி பெரிய வீரமாக பார்க்கப்படுது. நீங்க திருநெல்வேலி பக்கம் பார்த்தீங்கன்னா அருவாளை தூக்குனா அது வீரம் அப்படின்னு நினைச்சுக்கிற நினைப்பு பல பேர்கிட்ட இருக்கு. அதே போல யாரையாவது அழிச்சு ஒழிச்சிட்டோம்னா அது வீரம்னு நினைக்கிற பழக்கமும் பல பேர்கிட்ட இருக்கு. இன்றைக்கு யமன் நாட்டின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி நாங்க அத்தனை பேரை அழிச்சோம், இத்தனை பேரை அழிச்சோம் அப்படின்னு பெருமிதமா சொல்லுது. யமன் அப்படிங்கிற நாடு இன்னைக்கு எங்க இருக்கு? அதனுடைய செல்வாக்கு என்ன? அதனுடைய வலிமை என்ன? அமெரிக்காங்கிற நாடு எவ்வளவு பெருசு? அதனுடைய செல்வாக்கு என்ன? அதனுடைய வலிமை என்ன? அது இந்த நடவடிக்கையெல்லாம் பெருமையா காட்டலாமா? இதெல்லாம் அதற்கு வீரமாக ஆகுமா அப்படின்னு
யாரும் கேட்கறது இல்லை. சகட் மேல் நீ சில பேரை அழிச்சிட்டியா, கொஞ்ச நேரத்துல உன்னுடைய சக்தியை பயன்படுத்தி கொஞ்சம் பேர்த்து நீ அழிச்சிட்டியா, அவன் அந்த வீரம் என்று காட்டுகிற ஒரு மனோபாவம் உலகத்தில் அதிகரித்திருக்கிறது. நம்ம முஸ்லிம்கள்கிட்ட கூட சும்மா எங்கேயாவது ஆர்ப்பாட்டத்துல 4 பேர் கூடி இருந்தாங்கன்னா, 4 பேர் கூட்டமா கூடி இருந்தாங்கன்னா கள்ள தூக்கி வீசுறதோ அல்லது வன்முறையில் ஈடுபடுவதோ பெரிய வீரமாக கருதுகிற ஒரு மனப்போங்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில குர்ஆன் வீரத்திற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறது என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு இடையில நம்ம நாட்டுல இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து வருகிற சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம எல்லாம் ரத்தம் சுண்டி போன வத்தி போன கோழைகளாக மாறி போயிட்டோமோ அப்படிங்கிற கேள்வி வருகிற அளவில் நாட்டில் நடக்கிற நடப்புகள் இருக்கு இல்லையா? நமக்கு எதிராக இழைக்கப்படுகிற வன்மங்கள் அவ்வளவு கடுமையாக இருக்கு, அவ்வளவு கொடூரமான வன்மங்கள். ஹோலி பண்டிகை நடந்தா என்ன, பள்ளிவாசலை ஏன் மூடி வைக்கணும், யாரும் கேட்கறதுக்கு கூட தயாராக இல்லை இல்லையா? கேட்கறதுக்கு கூட தயாராக இல்லை, குரல் எழுப்ப தயாராக இல்லை. நமக்கு நம் மீது இழைக்கப்படுகிற வன்மங்களும் கொடுமைகளும் கணக்கில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. எதிர்த்து பேசுகிறதற்கான ஒரு சின்ன துணிச்சல் கூட இல்லாதவர்களாக நாம் இருக்கோம். எதுக்கு வம்பு என்று கருதுகிற மனோநிலை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சமூகத்துக்கு தப்பானது, ஒரு சமூகத்துக்கு தப்பானது. ஒரு சமூகத்திடம், தனி மனிதர்களிடமும் சரி ஒரு சமூகத்திடமும் சரி, அடிப்படையில் இருக்க வேண்டிய இயல்புகளில் ஒன்று வீரம். ஏன்னா அந்த வீரம் தனி மனிதனுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியது, சமூகத்தின் இருப்பை பாதுகாக்கக்கூடியது. வீரம் நம்முடைய மானத்தை பாதுகாக்கக்கூடியது இல்லையா? வீரம் இருந்தா தான் நம்ம மானத்தை பாதுகாக்க முடியும். அதே போல ஒரு சமூகத்தின் இருப்பையும் பாதுகாக்கக்கூடியது வீரம். அதனாலே இஸ்லாம் மிகச் சிறப்பாக வலியுறுத்துகிற இயல்புகளில் ஒன்று, முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்? வீரர்களாக இருக்கணும். குர்ஆன் ஒரு மிகச்சிறந்த வீரர்களின் சமுதாயத்தை உருவாக்கிய வேதம் இருக்கா இல்லையா? குர்ஆனுக்கு உலகத்தில் மகத்தான வீர பாரம்பரியத்தை உருவாக்கிய சிறப்பு இருக்கிறது. இன்னைக்கும் உலகத்தில் the best military personalities, உலகின் தலை சிறந்த இராணுவ அதிகாரிகள் என்கிற ஒரு பட்டியல் தயாரிக்கப்படுமானால், அந்த பட்டியலில் 10 பேர் எடுக்கப்பட்டால் அதில் 8 பேர் முஸ்லிம்களாக இருப்பார்கள். அது நியாயமாக அந்த மிலிட்டரி படைத்தளபதிகளுடைய நியாயமான வரிசை தயாரிக்கப்படுமானால் 10 பேர் தயாரிக்கப்பட்டால் அதில் 8 பேர் முஸ்லிம்களாக. அப்படி இந்த உலகத்திற்கு ஒரு வீரம் மிக்க பாரம்பரியத்தை உருவாக்கி கொடுத்ததில் திருக்குர்ஆனுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வீரம் என்கிற பெயரில் அசட்டு துணிச்சலையோ அக்கிரமம் செய்வதையோ திருக்குர்ஆன் எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. நம்ம இன்னைக்கு நிறைய செய்தியை பார்க்கணும். அதனால நான் இந்த வீரம் பற்றி குர்ஆன் சொல்லுகிற தகவலை சுருக்கமா நம்ம மனசுக்குள்ள நான் கொண்டு வர்றேன். அல்லாஹு தஆலா குர்ஆன் கற்றுத் தருகிற வீர உணர்வு மிக்கவர்களாக நம்மை எல்லாம் ஐக்கியம் புரிவாங்க. குர்ஆன் எப்படிப்பட்ட தரத்தில் முஸ்லிம் வீரர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால், முஸ்லிம் வீரர்கள் அல்ல, எல்லா முஸ்லிம்களும், முஸ்லிம்கள் எல்லாருமே யாருதான்? வீரர்கள் தான். அவங்க எப்படி இருக்கணும்? குர்ஆன் சொல்லுது பாருங்க. யா அய்யுஹன் நபி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அன்ஃபால் அத்தியாயத்தினுடைய 65வது 66வது வசனம். யா அய்யுஹன் நபி, நபியே, ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால், யுத்தத்திற்கு மூமின்களை தூண்டுங்கள். யுத்தத்திற்கு மூமின்களை தூண்டுங்கள். யுத்தம்ங்கிறது எப்படி அல்ல, ஓடி ஒளிந்து கொள்ள கூடியதல்ல, வேண்டாம் என்று நினைக்கக்கூடியது அல்ல. யுத்தம் என்பது தேவையான நேரத்தில் அவசியமானதுதான், அதற்கு தூண்டுங்கள். ஹர்ரிதில் முஃமினீன அலல் கிதால், மூமின்களை யுத்தத்திற்கு தூண்டுங்கள்.
எப்படி சொல்லுங்க, ஈயக்கும் மின்கும் ஐஸ்ரூன சாபிரூன, உங்களில் 20 பேர் இருந்தால், உறுதிமிக்க 20 பேர் இருந்தால், எதிரிபூ மிகத்தைனி 200 பேரை அவர்கள் வெல்வார்கள். ஒரு ஆளுக்கு 10 பேர், ஒத்தைக்கு ஒத்த அல்ல, ஒத்தைக்கு ஒத்தன்னு பேசுறது அல்ல, ஒரு ஆளுக்கு 10 பேர். இது குர்ஆனுடைய சட்டம். மூமின்களுக்கு குர்ஆன் சொன்ன உத்தரவு. எதிரிகள் 20 பேர் இருப்பாங்கன்னா, நீங்க எதிரிகள் 200 பேர் இருப்பாங்கன்னா, நீங்க 20 பேர் அவங்களை சமாளிக்கணும். ஈயக்கும் மின்கும் ஐஷரும், உங்களில் 20 பேர் இருப்பார்கள் என்றால், சாபிரூன் உறுதியானவர்கள் 20 பேர் இருப்பார்கள் என்றால், யக்லிபூ மிஅத்தை, அவர்கள் 200 பேரை வெல்ல வேண்டும். வஈயக்கும் மின்கும் மிஅத்துன், உங்களில் 100 பேர் இருப்பார்கள் என்றால் எவ்வளவு? யக்லிபூ அல்ஃபன், அவர்கள் 1000 பேரை வெல்ல வேண்டும். மினல்லதீன கஃபரு, காஃபிரானவர்கள் 1000 பேரை வெல்ல வேண்டும். பிஅன்னஹும் கௌமுன் லா யஃகஹூன், ஏன்னா அவர்கள் எல்லாம் விவரமற்றவர்கள். அவங்க விவரமற்றவர்கள். அவங்கிட்ட சண்டை போடுறதுக்கு என்ன இருக்காது? தெளிவு இருக்காது. அவனை நிலைநிற்க வைக்கிறதுக்கான உறுதியான கொள்கை அவன்கிட்ட இருக்காது, தெளிவு இருக்காது. அதனால அவனை கூட்டமா இருக்கிறான்னு பார்த்துட்டு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க பின்வாங்கிறாதீங்க. இதனுடைய கருத்து என்னன்னா, திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவாங்க, நீங்கள் பின்வாங்க கூடாது. இதனுடைய அர்த்தம் என்ன? அவங்க 200 பேர் தான், 200 பேர் இருக்காங்க, நீங்க 15 பேர் இருந்தீங்க அப்படின்னா நீங்க பின்வாங்கிடலாம். அவங்க 200 பேர் இருக்காங்க, நீங்க 20 பேர் இருந்தீங்கன்னா நீங்க பின்வாங்க கூடாது. பின்வாங்குவது பெரும் பாவம். இஸ்லாத்துல யுத்தத்திலிருந்து, ஒரு சண்டையிலிருந்து பின்வாங்கி போறது பெரும் பாவம், பெரும் பாவங்களில் ஒன்று. அப்ப பின்வாங்க கூடாது. அவங்க 1000 பேர் இருந்தா, நீங்க 100 பேர் இருந்தா பின்வாங்க கூடாது. பத்ர் யுத்தத்துல முஸ்லிம்கள் ஏன் பின்வாங்கலைங்கிறதுக்கு காரணம் நமக்கு புரியும். குர்ஆன் சொல்லிச்சு அப்படி பின்வாங்க கூடாது. ஒரு ஆளு எத்தனை பேருக்கு சமம்? 10 பேருக்கு. முஸ்லிம்கள் பத்ர் யுத்தத்துல எவ்வளவு பேர் இருந்தாங்க? அப்ப அவங்க எவ்வளவு பேர் எதிர்கொள்ளணும்? 3000 பேர். எவ்வளவுதான் இருந்தாங்க? 1000 தான் இருந்தாங்க. இது குர்ஆன் ஊட்டிய வீரம். அதற்கு பிறகு அல்லாஹ் அடுத்த ஒரு வார்த்தையை சொன்னான். அப்ப எவ்வளவு தரமான வீரத்தை குர்ஆன் கற்பிக்கிறது. எவ்வளவு தரம். அப்படித்தானுங்க, ஒரு சரியான வீரன்னா என்ன செய்வான்? ஒத்தாவே இல்ல, மொத்த பேரையும் அடிப்பான்னு சொல்லுவானா இல்லையா? அப்ப இங்க குர்ஆன் கத்து கொடுக்குது, ஒரு ஆளு 10 பேரை பார்க்கணும். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொன்னான், அதுக்கு அடுத்த வசனம், இப்போது இப்போது ஹஃபஃபல்லாஹு அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு இதை கொஞ்சம் லேசாக்கி விட்டான். ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு, ஈமான்ல உறுதி ரொம்ப இருந்துச்சு. அப்ப நீங்க ஒரு ஆள் எத்தனை பேரை சமாளிக்கணும்? 10 பேரை சமாளிக்கணும்னு சொல்லப்பட்டது. இப்ப அல்லாஹ் அந்த சட்டத்தை லேசாக்கி விட்டான். உங்களில் பலவீனம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் புரிந்து கொண்டான். எனவே இப்போது உங்களில் உறுதிமிக்க 100 பேர் இருந்தால் 200 பேரை வெல்ல வேண்டும். அந்த லெவல்ல இருந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்? குறைச்சான். இப்ப ஒருத்தருக்கு 2 பேர் அடிக்க வர்றான்னா ஒரு முஸ்லிம் ஓடக்கூடாது, திருப்பி அடிக்கணும். எல்லா இடத்திலையும் ஒரு முஸ்லிம் ஓடக்கூடாது, திருப்பி அடிக்கணும். ரிட்டாலியேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. முஸ்லிம்கள் எங்கேயும் ஞாபகத்தில் வைக்க வேண்டிய வார்த்தை. எந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. அவன் நம்ம காசை புடுங்கிட்டு போயிட்டான், ஒரு திருடன் நம்ம பையன் புடுங்கிட்டு போயிட்டான், 2 பேர் சேர்ந்து நம்ம பையன் புடுங்கிட்டு போயிட்டான், அச்சோ புடுங்கிட்டு போயிட்டானேன்னு ஓரமா ஒதுங்கிக்க கூடாது, கத்தி வச்சிருக்கிறானேன்னு ஒதுங்கிக்க கூடாது. அவனை திருப்பி நீ அவனிடமிருந்து தற்காப்புக்காக போராடணும்னு சொல்லி கொடுக்குது இஸ்லாம். நம்ம மௌத்தாயிட்டா என்ன செய்யறது? மௌத்தாயிட்டா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஷஹீத தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீதுன். தன் காசை பாதுகாப்பதற்காக ஒருவன் போராடினால் அவன் ஷஹீது. தன் மானத்தை பாதுகாப்பதற்காக ஒருவன் போராடினால் அவன் ஷஹீது. முஸ்லிம் எதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்னு குர்ஆன் சொல்லி கொடுக்கு. அப்ப வீரத்தின் தரம் இருக்குத, குர்ஆன் கத்துக் கொடுக்கிற வீரத்தின் தரம் இப்படிப்பட்டது. எந்த இடத்திலும் புஸ்துலி, கோடைத்தனம், பின்வாங்கி ஒதுங்கி நிற்குதல், தளர்ந்து போகுதல் அப்படிங்கிறதுக்கு எங்க இடம் இல்ல. குர்ஆன் கத்துக் கொடுக்கிற வாழ்க்கை பாடத்தில் இடம் இல்லை. வீரம் அப்படின்னா முஸ்லிம்களை இந்த தரத்துல மார்க்க கத்துக் கொடுக்கு. வீரம்னா என்ன? முதல்ல வீரம்னா மரணத்தை துணிந்து காரியங்களில் முன்னோக்கி செல்வது, அதற்கு பெயர் வீரம். ரொம்ப சிம்பிளா விளக்கம் சொல்லிட்டேன். மரணத்தை துணிந்து காரியங்கள்ல முன்னோக்கி செல்லுதல், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு முன்னோக்கி போறது வீரம். இது வீரம். இந்த வீரம் வேணும்னு குர்ஆன் சொல்லுது. அது எந்த அளவுல வேணும்? ஒரு ஆளு 2 பேரை எதிர்க்கிற லெவல்ல வேணும்னு சொல்லுது. அப்படி சொல்ற குர்ஆன் அடுத்து சொல்ற செய்தி என்னன்னா, தேவை இருந்தால் வீரம் காட்டணும். நான் ரொம்ப வேகமா சொல்றேன், இதுக்கு இந்த அடுத்து பதிலுக்குள்ள போகணும்னு இருக்கேன். தேவை இருந்தால் வீரம் காட்டணும், தேவையில்லாத இடத்துல வீரம் காட்டக்கூடாது. இதுவும் குர்ஆனுடைய வழிகாட்டுதல். தேவை இருக்கிற இடத்தில் வீரம் காட்டணும், தேவையில்லாத இடத்தில் வீரம் காட்டணும். பெண்கள்கிட்ட போய் வீரம் காட்டக்கூடாது, பொம்பளைகிட்ட போய் வீரம் காட்டக்கூடாது. ஏன்? நீ அடிச்சா அவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க இல்லையா? பெண்கள் இடத்துல வீரம் காட்டக்கூடாது. நம்மளை விட சாதாரண நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் வீரம் காட்டக்கூடாது. நம்மளோட தரமா இருக்கிறவங்களிடம் தான் வீரம் காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சண்டையிடும் போது சொன்னார்கள், நீங்கள் வயதானவர்களிடத்தில் உங்கள் வீரத்தை காட்டாதீர்கள், ஆலயங்களில் அடைக்கலமாகி இருக்கிற துறவிகளிடத்தில் வீரத்தை காட்டாதீர்கள். அவங்களுக்கு என்ன தெரியும் சண்டையை பற்றி? பெண்களிடத்தில் வீரத்தை காட்டாதீர்கள், சிறுவர்களிடத்தில் வீரத்தை காட்டாதீர்கள். இப்ப வீரத்தை யார்கிட்ட காட்டணும்? யார்கிட்ட காட்டணுமோ அவங்கள்ட்ட தான் காட்டணும். தேவையான இடத்துலதான் காட்டணும், தேவையில்லாத இடத்துல காட்டக்கூடாது. நான் மீண்டும் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், லை யல்ரிப ஹியாருக்கும், உங்களில் நல்ல மனிதர்கள் மனைவியை அடிக்க மாட்டார்கள். மனைவியை அடிச்சுட்டா ஆம்பளை ஆயிடுமா? குர்ஆன் அனுமதிக்குது. சில நேரங்களில் சில சிக்கல்களை முடிவு செய்வதற்கு ஒரு லேசா ஒரு தட்டு தட்டுனா அந்த பேச்சு நின்றோம். அந்த மாதிரி திருத்தத்திற்காக குர்ஆன் அனுமதிக்குது. வன்மமா அடிக்கிறதுக்கு குர்ஆன் அனுமதிக்கல, ரசூலுல்லாஹ்வும் அனுமதிக்கல. வீரம்ங்கிறது எந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். தேவை இருந்தால் வெளிப்படுத்தப்படும். இது முதலில் நாம வகைப்படுத்த வேண்டிய விஷயம். வீரம் எங்க வெளிப்படுத்தப்படணும்? தேவை இருக்கிற. 2வது, நல்ல விஷயத்திற்காக வெளிப்படுத்தப்பட வேண்டும். வீரம் என்பது குர்ஆனுடைய பல கருத்துக்கள் அதன் அடிப்படையில் வரும். எந்த விஷயத்துக்காக நம்ம போராடுறோமோ அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்? நன்மையானதாக. அதுதான் வீரம். தீயதன்ல வீரம் காட்டுறதுக்கு பேரு வீரம் இல்லை. ஒரு ஆளு ஒரு பெண்ணை கற்பழிக்கிறான், கற்பழிக்கிறது வீரமா? தீய விஷயத்துல அதே போல ஒரு 2 பேர் சேர்ந்து அல்லது ஒரு ஆள் ஒருத்தருடைய காசை புடுங்கிட்டு போறான், மிரட்டி கத்தியை காட்டி மிரட்டி காசை புடுங்கிட்டு போறான், அது வீரமா? அதெல்லாம் வீரமாக இருக்க முடியாது. வீரம் என்பது எப்படி இருக்கணும்? நல்ல விஷயத்தில் இருக்கு. வீரம் அப்படிங்கிறது தேவைப்பட்டால் வெளிப்படணும். வீரம் என்பது நல்ல விஷயத்தில் இருக்கணும். வீரத்துக்கு 3வது ஒரு இலக்கணம் என்னன்னா, நல்ல விஷயத்தில் இடம்பெறும் போதும் கூட அது நீதி தவறாமல் இருக்கணும். வீரம் என்பது நீதி தவறாமல் இருக்கணும். ஒரு வீரங்கிறவன் அப்படித்தான். அவன் எப்படி இருக்கக்கூடாது? அநீதிக்கு போறவனாக இருக்கக்கூடாது. அவன் நீதிகளை நீதி பக்கம் நிற்கிறவனா இருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், லா யஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தஅதிலு, நீங்கள் நீதி செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம். யார் மீதாவது உங்களுக்கு இருக்கிற கோபம், நீங்கள் நீதி தவறுவதை உங்களுக்கு தூண்டிவிட வேண்டாம். ஒண்ணு இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தாங்க உம்ரா செய்யறதுக்கு. வரும்போது மக்காக்காரங்க தடுத்துட்டாங்க. தடுத்த உடனே வேற வழி இல்லாம
உம்ரா செய்யாம அங்கேயே வெளியிலேயே இஹ்ராம கலைஞ்சிட்டு முஸ்லிம்கள் திரும்பி போறாங்க. திரும்பி போகும்போது மக்காக்காரர்களுடைய ஒரு பெரிய ஆட்டு மந்தை வருகிறது. அப்ப சில பேர் நினைக்கிறாங்க, இவனுங்க நம்மள உள்ள உடலி இல்லை, நம்மள உள்ள உடலே இல்லை, இப்ப இந்த ஆட்டு மந்தையை நாம என்ன செய்ய முடியும்? தாக்க முடியும் இல்லையா? இப்ப இது நம்ம கண்ட்ரோல்ல, நம்ம தாக்க முடியும்னு நினைச்சாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னான், ஒரு சாரார் மீது உங்களுக்கு இருக்கிற கோபம் நீங்கள் அநீதி செய்ய உங்களை தூண்டிவிட வேண்டாம், தைரியத்தை தந்துவிட வேண்டாம். நீதமாக நடந்து கொள்ளுங்கள், தக்குவா, அதுதான் தக்குவாவுக்கு மிக நெருக்கமான. எந்த வீரனும், எந்த இஸ்லாமிய போராளி, இஸ்லாத்தின் பெயரால் போராடுகிறோம், ஜிஹாது செய்கிறோம் சொல்ற எவனும் நீதி தவறினால் அது இஸ்லாமே அல்ல. நீதி தவறினால், அப்பாவிகளை கொன்றால், சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு இடையூறு செய்தால், அது எங்கே போய் கேட்க வேண்டாம். எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. நீ எந்த பெரிய வீரனாக இருந்தாலும் அது நீதியின் பார்ப்பட்டதாகத்தான் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீதியின் பார்ப்பட்டுத்தான் அவர்கள் தனது எல்லா வெளிப்பாடுகளையும் செய்தார். ஒரு உதாரணம், இதே பத்ர் யுத்தம். இந்த பத்ர் யுத்தத்துல ஒரு செய்தி இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முஸ்லிம்ல, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் வருது. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி சொல்றார், நான் பத்ர் யுத்தத்துல கலந்துக்க முடியல, ஆனா நானும் என்னுடைய தந்தையும் யமன்ல இருந்து வந்துகிட்டு இருந்தோம். வர்ற வழியில மக்காக்காரங்க எங்களை புடிச்சுட்டாங்க. புடிச்சு அவங்க என்ன கேட்டாங்க, இன்னக்கும் துரீதுன முஹம்மதன், முகம்மது கிட்டயா போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நாங்க அந்த நேரத்துல சண்டை நடக்கிற நேரம், பத்ர் யுத்தம் நடக்கிற நேரம் அது. இப்ப அந்த நேரத்துல முகம்மதுக்கு தான் போறோம்னு சொன்னா இவங்க விட மாட்டாங்க. அதனால நான் சொன்னோம், இல்லல் மதீனா, நாங்க மதீனாவுக்கு போறோங்க, நாங்க அவர்கிட்ட போல அப்படின்னு சொன்னோம். அப்படியா, சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்தியம் பண்ணிட்டோம், நாங்க மதீனாவுக்கு தான் போறோம், அவர்கிட்ட போறோம்னு சத்தியம் பண்ணிட்டோம் என்று அவங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தோம். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோம், யா ரசூலல்லாஹ், நாங்க உங்க கூட சேர்த்துக்கலாம் தான் வந்தோம், இந்த மாதிரி சத்தியம் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு, என்ன சொல்லுவீங்க? அவனுங்களுக்கு நம்ம என்னங்க, நம்மளை மிரட்டி அவங்களுக்கு சத்தியம் வாங்குறது? மிரட்டி சத்தியம் வாங்கினா, மிரட்டி சொல்லலாமா இல்லையா? மிரட்டி சத்தியம் வாங்கினா அதெல்லாம் செல்லாது. அது அவனுக்கு கிடைக்கிறானுங்க, வாங்க நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போவோம். அப்படிதானே நானும் நீங்களுமா இருந்தா சொல்லுவோம், இது யாருடைய பாதை? அல்லாஹ்வுடைய பாதை, வாங்க அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம போவோம் அப்படிதானே சொல்லுவோம். இது சுத்த வீரருக்கு அழகல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்சரிஃபா, நீங்கள் இருவரும் திரும்பி சென்று விடுங்கள், நீங்கள் இருவரும் திருப்பி சென்று விடுங்கள். நஃபீது அஹதிஹி, அவர்களுக்கு நாம் செய்து கொடுத்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவோம். வனஸ்தஈனுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி கேட்போம். சகோதரர்களை, நம்ம மார்க்கம் உலகத்துல ஆக பண்பட்ட வீரத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்த மார்க்கம். வஞ்சகம் செய்யறவன் வீரனாக இருக்க முடியாது, வஞ்சகம் செய்யறவன் வீரனாக இருக்க முடியாது, நீதி தவறுகிறவன் வீரனாக இருக்க முடியாது. நீதியின் வழியில தான் இருக்கணும், இது குர்ஆன் சொல்லி காட்டுது. அப்ப ஒரு நான் முதல்ல என்ன சொன்னேன், வீரன் எப்படி இருக்கணும்? தேவைக்கு அவன் உயிரை பணயம் வைத்து மரணத்திற்கு அஞ்சாமல் ஒரு காரியத்தை முன்னெடுக்கணும். தேவைக்கு அது நல்லதாக இருக்கும். இந்த யுத்தத்தில் ஈடுபடுகிற போது, நீ வீரமிக்க காரியத்தில் ஈடுபடுகிற போது அந்த காரியம் எப்படி இருக்கணும்? அந்த காரியம் நீதியானதாக இருக்கணும். ஒருவேளை அந்த காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டால், அவர்கள் பலவீனம் அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ் அங்கே சொல்றான், ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா பலவீனம் அடைந்து விடக்கூடாது. தோல்வி என்பது முடிவல்ல, தோல்விங்கிறது முடிவல்ல. உஹது யுத்தத்துல தோத்து போனா முடிஞ்சு போயிட்டோமா? முடியல. தோல்வி அவர்கள் பலவீனம் அடைந்து விடக்கூடாது, அவர்கள் பணிந்து போய் விடக்கூடாது.
முயற்சி பண்ணாரு. இப்ப தோத்து போனா வீரங்கிறவன் எப்படி வீரன் எப்படி ஆயிட மாட்டான், தளர்வடைஞ்சிட மாட்டான். இது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் பொருந்தும். ஒரு வீரமிக்க வியாபாரி கொஞ்சம் நஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, தளர்வடைஞ்சிடக்கூடாது, அடுத்து போராடி போகணும். ஒரு வீரம் எல்லா இடத்திலும் அந்த வீரம் அப்படித்தான் தளர்வடைய கூடாது, பணிஞ்சு போயிடக்கூடாது. அதுக்கு அடுத்து சரி தோத்து போயிட்டா இப்படி, ஜெயிச்சுட்டா தலைகால் புரியாம ஆடக்கூடாது. ஜெயிச்சுட்டா வீரன் ஜெயிச்சுட்டான்னா தலைகால் புரியாம ஆடக்கூடாது, பெருந்தன்மையானவனாக நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுகள்ல உள்ளதான் பத்ர் யுத்தத்தில் கைதிகள் 70 பேர் சிக்கினார்கள். 70 பேர் சிக்கினாங்க. இவங்கெல்லாம் நமக்கு எவ்வளவு தொல்லை கொடுத்தவர்கள். வீரர்களாக இருந்தா கோபம் வருமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துச்சு, யா ரசூலல்லாஹ் ஹவுலாஇ அதுவுல்லாஹ், இவர்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் எதிரிகள், விரோதிகள், நம்மளே அவனை கொண்டு ஓடுவோம் சொன்னாங்க. யார் சொன்னா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படித்தானங்க சொல்லுவோம், வீரன் அப்படித்தான் செய்வான். வீரன்னா ஜெயிச்சிட்ட உடனே எதிர்த்தரப்பினர்களை வெட்டி சாச்சிருவான். அப்படி அல்ல, அப்படி அல்ல. வீரன் என்பவர் பெருந்தன்மையானவராக இருக்க வேண்டும். அந்த இடத்துல பத்ர் யுத்தத்தின் முடிவுல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்தௌஸு பில் அஸாரி, நீங்கள் கைதிகளிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். ஹைரன், நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். யார்கிட்ட? கைதிகள்கிட்ட நல்ல விதமாக நடந்து அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வரலாறு காட்டுது. அபுல் ஆஸ் இப்னு ரபீங்கிறவரு கைதியா சிக்கி இருக்கார். அபுல் ஆஸ்னா ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், இதுல கைதியா சிக்கி இருக்கார். அவர் சொல்றாரு, குன்து ஃபீ ரஹத்தி மினல் அன்சாரி, அன்சாரிகளில் ஒரு சாரார் என்னை கைதியாக வைத்திருந்தார்கள். ஜஸாஹுல்லாஹு கைரன், அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல கூலி தர வேண்டும். குன்னா இதா தஅஷீனா அவ் தஅதீனா, சாப்பிடுகிற நேரம் வருகிற போது ஆதரூனி பில் குப்ஸி, எனக்கு ரொட்டியை கொடுப்பார்கள். வஅகலு அத்தம்ர, அவர்கள் பேரித்தம்பழத்தை சாப்பிடுவார்கள். மதீனாவுடைய சராசரி உணவு பேரிச்சம்பழம் தான், பேரிச்சம்பழமும் பாலம் தான். கோதுமை எல்லாம் அவங்களுக்கு பெருநாள் சாப்பாடு, கோதுமை எல்லாம் அவர்களுக்கு விசேஷ உணவு, எப்பாவது கிடைக்கிறது தான். அப்ப அவங்க என்ன செய்வாங்க? இந்த அவர் சொல்றாரு, இவர் அபுல் ஆஸ் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் சொல்றாரு, நான் கைதியா இருக்கிற எங்கள்கிட்ட அந்த அன்சாரிகள் என்னை எப்படி பார்க்கிறாங்கன்னா, அவர்கள் எனக்கு ரொட்டியை தருகிறார்கள். அகலு அத்தம்ர, அவர்கள் பேரித்தம்பழத்தை சாப்பிடுகிறார்கள். கொஞ்சம் தான் இருக்குது அவங்கள்ட்ட ரொட்டி, அந்த ரொட்டியை எனக்கு கொடுத்துட்டு அவங்க இதை சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹத்தா இன்னொரு அவங்க யாருக்கிட்டையாவது கடைசியில ஒரு சின்ன துண்டு தான் இருக்குதுன்னா அதை கூட எனக்கு கொடுத்துட்டு அவங்க நிறைய. இந்த கைதிகள், ஒரு கைதி சொல்றாரு, எனக்கு வெக்கமா இருக்கும், அவங்க எங்களுக்கு ரொட்டியை கொடுத்துட்டு அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது எங்களுக்கு வெக்கமா இருக்கும். யாரு சொல்றா? தோத்து போனவர் சொல்றாரு, எங்களுக்கு வெக்கமா இருக்கும். அவங்க வெறும் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு எங்களை ரொட்டி சாப்பிட சொல்லும் போது எங்களுக்கு வெக்கமா இருக்குதேன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, இது எங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வசியத், அதனால நீங்க தான் அப்படி சாப்பிடணும். அடுத்து இன்னொருத்தர் சொல்றாரு, வலீத் இப்னு முகீரா, அவர் ஒரு பெரிய தலைவருடைய மகன். அவர் சொல்றாரு, வகானு யஹ்மிலூனனா வ யம்ஷூன், எங்களை ஒட்டகைகள் மீது உட்கார வைத்துவிட்டு அவர்கள் நடந்து வருவார்கள். இவங்கெல்லாம் கைதிகள், இந்த கைதிகளை ஒட்டகைகள் மீது உட்கார வச்சுட்டு அவங்க நடந்து வருவாங்க. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் காட்ட வேண்டிய பெருந்தன்மை என்று காட்டிய வீரம், முஸ்லிம்களுடைய வீரத்துக்கு அடையாளம். சலாஹுத்தீன் அய்யூபி, அவர் பைத்துல் முகத்தஸ் ஜெயிச்சிடுறாரு. பைத்துல் முகத்தஸ் ஜெயிக்கும் போது அங்கே ராபர்ட்டா ஒரு மன்னர் இருக்கிறார், எங்கே கிறிஸ்துவ மன்னர். அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அவனுக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக டாக்டர்களை சலாஹுத்தீன் அய்யூபி அனுப்பி வைத்தார் என்று வரலாறு சொல்லுது. வெற்றி அடைந்த நிலையிலும் வீரர்கள் எப்படி இருக்கக்கூடாதுன்னா
தலைதெறித்து ஆடுபவர்களாக இருக்கக்கூடாது, பெருந்தன்மையுடையவர்களாக இருக்கணும். அதுதான் வீரத்தின் அடையாளம் என்று திருக்குரான் கற்பிக்கிறது. இன்னும் குரானுடைய பல ஆயத்துகள் இருக்குது, ஆனா நம்ம அதையே பார்த்துட்டு இருந்தோம்னா அது ரொம்ப நாள். ஆக சுருக்கமாக குரான் எப்படி சொல்லிக் கொடுக்குது, வீரமா நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்குது. நாம என்ன செய்யக்கூடாதுங்க, நம்மளை அடிக்க வந்துட்டான் 4 பேருக்கு புரண்டோடி பின்னாடி வரக்கூடாது, பின்னாடி ஓடி வரக்கூடாது, எதிர்த்து நிக்கணும், போராடணும். 20 பேர் இருந்தா எத்தனை பேரு? 10 பேர் இல்ல, குறைஞ்சபட்சம் 2 பேர். முதல்ல இருந்துச்சு 20 பேர் இருந்தீங்கன்னா 200 பேர் எதிர்கொள்ளணும்னு இருந்துச்சு. இப்ப ஒரு ஆளு 2 பேர்த்த எதிர்த்து நிற்கும். குறைஞ்சது ஒரு ஆளு 2 பேரை எதிர்த்து நிற்கும். 10 பேர் 20 பேரை எதிர்த்து நிற்கணும். இது இன்று வரைக்கும் முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் குர்ஆன் கற்றுக் கொடுக்கிற வீர உணர்வு. பின்வாங்கி ஓடக்கூடாது என்று மார்க்கம் சொல்லிக் கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பல இடத்துல மிக மோசமாக கண்டிச்சாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷர்ரு மா ஃபிர் ரஜ்லி, ஒரு ஆணிடத்தில் இருக்கிற ஆக தீய குணம் ஷுஹும், கஞ்சத்தனம். ஒரு ஆணிடத்தில் இருக்கிற ஆக தீய குணம் கஞ்சத்தனம். ஜுபுனுன் தாலிபன், கோழைத்தனம், வெளிப்படையான கோழைத்தனம். இது ஒரு ஆண்மகனிடத்தில் இருக்கிற ஆக கஞ்சத்தனம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த வீரராக இருந்தார். பத்ர் யுத்தத்திலே இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறந்த, எல்லா நபியும் அப்படித்தான் இருப்பார். எந்த நபியும் இப்படி இருக்க மாட்டார், ஓடி ஒளிஞ்சு போறவராக கோழையாக இருக்க மாட்டார். நபி வீரராகத்தான் இருப்பார். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீரம் எப்படி இருந்தது என்பதை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸனன் நாஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் மிக அழகானவராக இருந்தார்கள். வ அஜ்வதன் நாஸ், மக்களில் மிக கொடைவல்லலாக இருந்தார்கள். வ அஷ்ஜஅன் நாஸ், மக்களில் பெரிய வீரராகவும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய 3 குணத்தை சொல்றாரு. அதுல 3வது குணம் என்னங்க? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரராக இருந்தார்கள். வகது ஃபஸாஅஹுல் மதீனத்தி லைலன், ஒரு இரவு மதீனாக்காரங்கள் எல்லாம் பயப்பட்டாங்க. மதீனால இருக்கிற மக்கள் எல்லாம் பயந்து போனாங்க. ஏதோ சத்தம் கேட்டாங்க, அதனால பயந்து போனாங்க. ஏன் அப்படின்னா, யார் எப்ப வந்து தாக்குறாங்கன்னு தெரியாது. திடீர்னு சத்தம் கேட்டோன்னே ஏதோ எதிரிகள் தான் உள்ள வந்துட்டாங்களோ அப்படின்னு பயந்து போனாங்க. மக்கள் வெளியே வந்து பார்த்தாங்க, அதுல பெரிய வீரர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்ப அவர் அது மாதிரி மற்றவங்க எல்லாம் வெளியே வந்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய குதிரை மேல ஏறி உட்கார்ந்து அந்த குதிரைக்கு அதற்கான கடிவாளங்களை எல்லாம் போடாமலே, குதிரைக்கு கடிவாளம் போட்டாதான் அதை நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முடியும். கடிவாளம் போடாம ஓட்டணும்னா அதுக்கு பெரிய தைரியம் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய குதிரையில அதற்கு கடிவாளம் எல்லாம் போடாம கையில் வாளோடு உட்கார்ந்து இருப்பதை சஹாபாக்கள் பார்த்தாங்க. எல்லாரும் பயந்து போய் வெளியே வந்து பார்த்தா வெளியே யாரு இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பெருமை வீர கடலாக நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றார். இன்னொரு ஹதீஸ் இருக்குது. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இத ஹமரல் பஅஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கான ஆடையை அணிந்து விட்டால் யுத்தகாபிஹி, அவங்க போதும்னு பின்னாடி இருக்கிற மக்கள் நினைச்சுக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டா என்ன நினைச்சுக்குவாங்க? பின்னாடி இருக்கிற மக்கள் போதும் என்று நினைத்துக் கொள்வார்கள், அவரை கொண்டு பாதுகாப்பு தேடப்பட்டு விடும் என்று அவர் சொல்றாரு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் நம்ம பெரிய வீரர்னு பேசுவோம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, லகத் ரஐதுனா யௌம பத்ரி, பத்ர் அன்றைக்கு நாம் பெருமானாரை பார்த்தோம். வ நஹ்னு நலூது பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் பெருமானாருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தோம், அவர்களை வைத்து நாங்கள் ஒளிந்து கொண்டிருந்தோம். ஓஹுவ அக்ரபுனா இலல் அது, பெருமானார் எங்களை விட எதிரிகளுக்கு மிக பக்கத்தில் இருந்தார்கள், நாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி போய்கிட்டு இருந்தோம். ரசூலுல்லாஹ் எங்களை விட எதிரிகளுக்கு மிக பக்கத்தில் இருந்தார்கள். வகான மின் அஷத்தின் நாஸி யௌமைதின் பஅஸன், அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றினார்கள் அப்படின்னு யார் சொல்றா? அலி ரலியல்லாஹு. சில கட்டங்கள்ல சஹாபாக்கள் எல்லாம் பின்வாங்கி ஓடின போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துல ஒரு எட்டு பின்னாடி திருப்பி வச்சதில்லை. ஏன்னா நபி வைக்க மாட்டார். பின்வாங்குதல் என்பது பெரும் பாவம்.
பின்வாங்குதல், யுத்தத்துல பின்வாங்குதல்ங்கிறது பெரும்பாலும். அதனால நபி எந்த கட்டத்திலையும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டார். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதுல அப்படி இருந்தாங்க. இந்த வீரமாக செயல்படுவதற்கு குர்ஆன் சில விஷயங்களை சொல்லுது. நீங்க எப்படி இருக்கணும்னா தயாரிப்போட இருக்கணும். எப்படி இருக்கணும்? தயாரிப்போட இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஅஇது லஹு மஸ்ததஅதும் வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவத்தின். உங்களது உடல் பலத்தை நீங்கள் தயாராக வையுங்கள். உடல் பலத்தை தயாரா வைக்கணும். ஒரு முஸ்லிம் அவர் எப்பவுமே அந்த உடல் பலத்தை இதுக்கெல்லாம் தயாரான மாதிரி வைக்கணும். ஒமின் ரிபாத்துல் ஹைல், உங்கள் ஆயுதங்களை தயாராக இருங்கள். அந்த காலத்துல குதிரைகள், அந்த குதிரைகளுடனான பயிற்சியை நீங்கள் தயாராக வையுங்கள். நீங்களும் உங்களுடைய ஆயுதங்களும் தயாரா இருக்கணும். எந்த அளவுலன்னா துர்ஹிபூன பிஹி அதுவல்லாஹி, அல்லாஹ்வுடைய எதிரிகள் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய எதிரிகள் பயப்படணும். எப்படி பயப்படணும்? இவங்கள்ட்ட பம்பு வச்சுக்க கூடாது, இவங்க ஒளிஞ்சு நிக்கிற ஆளுகள் அல்ல, தயங்கி நிக்கிற ஆளுகள் அல்லன்னு நினைக்கணும். அதே போல அந்த அளவுல நீங்கள் நடந்து கொள்ளணும் அப்படின்னு அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஸ்லிம்களே, இதா லகீதும் ஃபிஅத்தன், எதிரிகளின் ஒரு கூட்டத்தை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் ஃபத்புது, உறுதியாக நில்லுங்கள், உறுதியாக நில்லுங்கள். வதுகுருல்லாஹ கதீரன், பயப்படாதீங்க. அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுங்க, பயப்படாதீங்க. யார சொல்லுங்க? எந்த இடத்துலயும் யார நினைச்சுக்குங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். யார் சொல்றாங்க? குர்ஆன் சொல்லு. வேற ஏதாவது வேணுமா நமக்கு? எதிரியை பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க, பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்குன்னா கூட நீங்க யார நினைச்சுக்குங்க, அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்களை எல்லாம் களத்தில் நிற்க வைத்து விட்டு அவங்க யா ஐயூ யா கையூம் யா ஐயூ யா கையூம் என்று மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. நான் 4 தடவை போய் பார்த்தேன், அலி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல, பத்ர் போர் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல நான் ஒரு தடவை போனேன். ரசூலுல்லாஹ் சஜதாவுல விழுந்து யா ஐயூ யா கையூம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திரும்ப வந்த, திரும்ப போனேன், திரும்ப வந்தேன், திரும்ப போனேன். 4 தடவை நான் போனேன். 4 தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ஐயூ யா கையூம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயிச்சாங்க. வெற்றிங்கிறது நம்ம லெவலுக்கு தயாராக இருக்கணும். நம்ம லெவலுக்கு தயாராக இருக்கணும். தயாராக இருக்கிறதுக்கு குர்ஆன் வழி சொல்லுது. முதல்ல என்ன இருக்கணும்? உங்க உடல் தயாரா இருக்கும், ஆயுதங்கள் தயாரா இருக்கும். இன்னும் குர்ஆனுடைய வழிகாட்டுதல்ல வேற விஷயம் இருக்கு. என்னன்னா புத்தி கூர்மையோட செயல்படணும், நுணுக்கமான அறிவோட செயல்படணும். சண்டை போட போகும்போது எது முக்கியம் அல்ல, வெறும் தைரியம் முக்கியம் அல்ல, எது முக்கியம்? புத்தி கூர்மையோட செயல்படணும். அதே போல நுட்பமான ஆயுதங்களும் முக்கியம். நுட்பமான ஆயுதங்களும் முக்கியம். ஆயுத பிரயோகங்களை பற்றிய தெளிவு இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்தின் போது சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை, வஸ்தபுகு நபுலக்கும், அம்புகளை விரயம் செய்து விடாதீர்கள். அம்புகளை சும்மா சரமாரியா அடிக்கிறது இல்லையா? அப்படித்தானே செய்வாங்க. பக்கத்துல வந்த பிறகு அடியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்த பிறகு. இன்னொன்னு சொன்னாங்க, சும்மா வாழ தூக்கிட்டு நிக்காதீங்க, அவர்கள் பக்கத்தில் வந்து உயர்த்தினால் நீங்களும் உயர்த்தி. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு சொல்லி காட்டிய ராணுவ உத்திகள். பின்னால் வந்த வரலாற்று ஆசிரியர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஜெயிச்சாங்கிறதுக்கு இந்த ராணுவ உத்திகளை எல்லாம் சொல்லி காட்டுவார். இப்ப வீரத்துக்கு இந்த 4 விஷயம்: ஒண்ணு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், 2வது ஆயுத தயாரிப்புகள் இருக்கணும், தேவைப்பட்ட தயாரிப்புகள் இருக்கணும், 3வது அறிவோட செயல்படணும், 2வது ஆயுதங்கள்ல பயன்படுத்துறதுல நுட்பங்களை கையாளும். இதெல்லாம் எப்பவே ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுலதான் நாம தவற விட்டுட்டோம். எதுல தவற விட்டுட்டோம்? அறிவை பயன்படுத்துறதுலையும் நுட்பங்களை பயன்படுத்துறதுலையும் நாம பின்தங்கிட்டோம். நம்மகிட்ட வீரத்துக்கு எந்த காலத்திலும் குறைச்சல் இருந்ததில்லை, துணிச்சலுக்கு எந்த காலத்திலும் குறைச்சல் இருந்ததில்லை. முஸ்லிம்கள் இந்த 1500 ஆண்டு கால வரலாற்றில் எங்கெல்லாம் அவர்கள் ஜெயிச்சார்களோ அங்கெல்லாம் அவங்க கம்மியான எண்ணிக்கையில் இருந்தார்கள், எதிரிகள் பல மடங்கு அதிகமாக இருந்தார்கள். பத்ர்ல மட்டும் இல்லை, பத்ர்ல மட்டும் இல்லை. பத்ருங்கிறது சின்ன 2 குடும்பங்களுக்கு இடையில நடந்த சண்டை. பின்னால் 2 அரசுகள் மோதுகிற நிலை வந்த போது, முஸ்லிம்கள் ரோம சாம்ராஜ்யத்தோடு மோதிய போது
முஸ்லிம்கள் 30,000 பேர் இருந்தாங்க, எதிரிகள் 2.5 லட்சம் பேர் இருந்தாங்க. அப்ப எந்த வரலாற்றில் எந்த கட்டத்திலும் முஸ்லிம்கள் பெரிய எண்ணிக்கையில் இருந்து ஜெயிச்சாங்கன்றதே கிடையாது, கொஞ்சம் எண்ணிக்கை தான். அதனால எண்ணிக்கை பெருசல்ல. வீரத்தை வெளிப்படுத்துறதுல எந்த காலத்திலையும் முஸ்லிம்கள் தயங்கி நிக்கல. மாஷா அல்லாஹ், நம்மகிட்ட இருக்கிற மாதிரி வீரத்தை பத்தி பேசுற தகவல்கள் இந்த சிரியா வெற்றின்னு இருக்க, இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் ஃபுதூஹு ஷாம், சிரியாவின் வெற்றியினே தனி கிதாபுகள் எழுதியிருக்காங்க. சிரியா வெற்றியில இவ்வளவு செய்திகள் இருக்கு. அதெல்லாம் படிச்சா ஒரு 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 மூமினான மனுஷனுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் சிரியா வெற்றி. அவ்வளவு அதுல முக்கியமான ஆளா இருந்தவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், மார்க்கம் கண்ட மகத்தான பெரு வீரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சைஃபுல்லா, அல்லாஹ்வின் வாள் என்று பட்டம் சூட்டப்பட்டவர். அவரு ஒரு ஒரு யுத்தம், ஒரு ஐநு தம்ரு அப்படின்ற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்துல வல்லரசு படை யாருன்னா ரோம படை, அந்த உள்ளூர்கார ஹம்கா அப்படின்ற உள்ளூர் தலைவர் அந்த வல்லரசு படையினுடைய துணைக்கு வந்திருக்கிறவன் சொல்றான், நான் வர்றேன் கூட, நம்ம போலாம், நீ முஸ்லிம்கள் கம்மியானவங்களா இருக்கிறத பார்த்துட்டு நீ அலட்சியமா இருந்துடாதேன்னு சொல்றான். ஆனா இந்த ஹம்காங்கிறவன் கேட்கல. இவன் என்ன பண்ணா, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீ சும்மா இருந்தான். இவன் தனியா வந்தான். இவன் பெரிய படை இவங்கிட்ட இருக்கிறது, முஸ்லிம்கிட்ட கொஞ்சம் படை. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் இருங்க, என்னை சுத்தி மட்டும் நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரா போய் எதிரிகளுடைய படை அணிவகுப்பை சரி செய்து கொண்டிருந்த அம்காவுடைய தலையை பிடிச்சு தரதரன்னு எடுத்துட்டு வந்தாங்க. வரலாறு திகைச்சு போய் நிற்கிற இடம். மிக விரைவாக முடிந்த உலக சண்டைகளில் அது ஒரு சண்டை. இன்னும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த வரலாறு, அது அல் ஹர்பு தம்ரு அப்படின்ற பேர்ல வரலாறு. நேரா போய் அவன் இடத்துல போய் அவனுடைய ஆட்களை வரிசைப்படுத்திக்கிட்டு வந்த போய் எடுத்துட்டு வந்தார். யாரு? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போல இன்னும் நிறைய நிகழ்வுகள் இஸ்லாமிய வரலாற்றில். அந்த வரலாறுகள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம்கள் எண்ணிக்கையை வச்சு ஜெயிச்சது இல்ல, அல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு திறமையும் வீரத்தை கொடுத்திருந்தா அந்த வீரத்தால ஜெயிச்சாங்க. முஸ்லிம்கள் தோல்வியை சந்திக்க தொடங்கிய காலகட்டம் எது அப்படின்னா, அவங்க யுத்தத்திற்கு தேவையான நுட்பங்களை அறிய தவறிய போது தோற்றுப்பாங்க. நுட்பங்களை அறிய தவறிய ஒரு பெரிய ஷாமில் அப்படின்னு ஒரு பெரிய தரீகாவுடைய ஷேக் ஒருத்தர் இருந்தார். ரஷ்யாக்காரர்களை எதிர்த்து, ரஷ்யக்காரங்க நிறைய இஸ்லாமிய நாடுகளை சின்ன பின்னமாக்குனாங்க, கம்யூனிஸ்டுகள் அவங்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அறிஞர் நக்ஷபந்திய தரீகாவுடைய ஒரு பெரிய ஷேக் ஷாமில். அவரு மாட்டிக்கிட்டார், போராடி பார்த்தாரு, கடைசியில மாட்டிக்கிட்டார். எப்படி மாட்டினாருன்னா, அவங்க ரயில் பாதை போட்டு உள்ள வந்துட்டாங்க. ரயில் பாதை போட்டு, பிரிட்டிஷ்கார முதல்ல ரயில் பாதையை நமக்காக போடல, பிரிட்டிஷ்கார ரயில் பாதை போட்டது எதுக்கு? அவன் ஆயுதங்களை கொண்டு வருகிற சௌகரியத்துக்காக போட்டான். ரயில் பாதை போட்டாங்க. அந்த சௌகரியம் யாருக்கு இருக்கல? நம்மகிட்ட இருக்கிற பீரங்கி சௌகரியம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஷாமில் மாட்டிட்டார். அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற போறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு அனுமதி. 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லா இடத்துல துவா கேட்கிறாரு, அல்லாஹ் எங்களுக்கு நீ எல்லாத்தையும் கொடுத்த, ஆனா நீ கொடுத்த அறிவை பயன்படுத்தி நாங்கள் நவீனமாக தவறிட்டோம், அதுக்காக எங்களை மன்னிச்சு அப்படின்னு சொல்லி அவரு தூக்கு தண்டனைக்கு தயாரானார்னு வரலாறு. இப்ப நம்ம எந்த இடத்துல விழுந்து போனோம்னா, நவீனங்களை பயன்படுத்த தவறினது. இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கு? சதாம் ஹுசேன் எப்படி தோத்து போனாரு? அவர் எப்படி உலகத்தை எதிர்த்து நின்னாரு? அவர்கிட்ட ஸ்கட் இருந்துச்சு, ஸ்கட் அப்படின்ற ஒரு ராக்கெட் இருந்துச்சு. அது நிறைய வாங்கி வச்சிருந்தாரு ரஷ்யாட்டு இருந்து. அதனால அந்த ஸ்கட் இருக்கிற தைரியத்துலதான் அவர் குவைத்தை அடிச்சார். குவைத்தை பிடிச்சு நின்ற முடியும்னு நினைச்சார். ஆனா அவருக்கு என்ன தெரியல, இந்த ஸ்கட்டை ரஷ்யாக்காரன் தயாரிக்கிற போது இவன் இதை எதிர்க்கிற வழி என்ன அப்படிங்கிற திட்டத்தை அமெரிக்காக்காரன் தெரிஞ்சு வச்சிருக்கான்னு அவருக்கு தெரியல. அமெரிக்கா பேட்ரியாட்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருந்தான்.
அது எப்ப சக்தி ஏவப்படுகிறதோ, ஏவப்பட்ட அடுத்த நிமிஷம் அதை கண்டுபிடிச்சு வானத்திலேயே அழிச்சு விடக்கூடிய சக்தி பேட்ரியட்டுக்கு இருக்கு. நம்ம கண்ணு பார்க்க நடந்த மிகப்பெரிய பேரழிவு எதிர்க்க முடியாம போச்சு. சதாம் ஹுசேன் அவ்வளவு சாதாரணமானதால நிறைய வச்சிருந்தாரு, பட் அவருடைய ஆயுதங்கள் பயன்படாமல் போய்விட்டது. எனவே நுட்பம், காலத்திற்கேற்ப நுட்பம் இல்லாமல் போய்விட்டால் வீரம் விலையற்றதாக போய், மதிப்பற்றதாக போய், அது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். எந்த இடத்துல எந்த காலத்தில் எப்படி ஒரு வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இருக்கணும், அதை முஸ்லிம்கள் தவற விட்டாங்க. அதனால அவங்க பின்னடைவை சந்தித்தாங்க. அதனால குர்ஆன் முஸ்லிம்களுக்கு வீரம் மிக்க ஒரு வாழ்க்கையை கத்துக் கொடுக்குது. முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்? வீரம் மிக்கவர்களாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் முஃமினுல் கவிய்யு அஹப்பு இலல்லாஹி, உறுதிமிக்க மூமின் கைருன், அவர் சிறந்தவர், அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர், மினல் முஃமினில் லைஃபி, நோஞ்சா முஸ்லிமை விட. சாதாரணமா மதம் என்ன சொல்லும்னா, இப்படி இருங்க. மதவாதிகள் எப்படி இருப்பாங்க? மத அறிஞர்கள் இப்படி இருப்பாங்க. என்ன இது கையில் எதுவுமே ஒரு குச்சியை கூட தூக்க பிடிக்காது. இந்த ஜெயின மதத்துக்காரங்களாம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இஸ்லாம் அதற்கு நேர் மாற்றம். இதெல்லாம் போலித்தனம்னு சொல்லுச்சு. நீ எப்படி இருக்கணும்? நம்ம நிமிர்ந்து நிக்கணும். நம்மளை பார்த்தா கம்பீரம் வெளிப்பட வேண்டும். அப்படி நிக்கணும்னு இஸ்லாம் சொல்லி கொடுத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது அருமையான ஹதீஸ். அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி, பலமான மூமின் தான் அல்லாஹ்வுக்கு பலமான மூமின் தான் நல்லவர், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர், மினல் முஃமினில் லைஃபி, பலவீனமான மூமினை விட, வஃபி குல்லி கைரின், எல்லா விஷயத்திலும் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலே முஸ்லிம்கள் ரொம்ப வீரமா இருக்கும். அவங்களுடைய வீரத்துக்கு முதல் அடையாளமாக இருந்ததுதான் பத்ர் யுத்தத்துல அல்லாஹ் தஆலா வீரத்துக்கு என்ன வரை விலக்கணத்தை குர்ஆனில் சொன்னானோ அந்த வகை இலக்கணத்தின் அத்தனை வடிவத்தையும் முஸ்லிம்கள் பத்ர் யுத்தத்தில் வெளிப்படுத்தி காட்டினார். பத்ர் யுத்தம்ங்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன பிறகு 2வது வருஷம் நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருக்கும்போது அவங்க நிறைய இடத்தில் கொடுத்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகு இடத்தில் கொடுத்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகும் ரசூலுல்லாஹ்வை ரகசியமா கொலை செய்யறதுக்கு பல பேர் அனுப்புனாங்க. பல பேர் ரகசியமா போய் கொண்டுட்டு வந்துருன்னு அனுப்புனாங்க. இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு கொஞ்சம் பதட்டத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, யாராவது நம்மை பாதுகாத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வாசல்ல ஆயுதம் உராய்கிற சத்தம் கேட்டது. வெளியே வந்து பார்த்தா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா நின்னுட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய வீரர் நின்னுட்டு இருந்தார். அவர் சொன்னாரு, ஏன் இங்க? இல்ல யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுல படுத்திருந்தேன், உங்களை பாதுகாக்கணும்னு தோணிச்சு வந்துட்டேன். நான் இங்க உங்களை பாதுகாத்துட்டு இருக்கேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க. இது எங்க நடக்குது? இந்த நேரத்துல நடக்குது. எப்படி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிருக்கும் முஸ்லிம்களுடைய வாழ்வுக்கும் தொடர்ந்து அவங்க அச்சுறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்படி ஏற்படுத்திட்டு இருக்கிறதுடைய ஒரு வழியாக அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. நாம ஒரு நிறைய காசு திரட்டுவோம், காசு திரட்டி அதுல வர்ற லாபத்தை மொத்தத்தையும் முகம்மதை அழிப்பதற்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வியாபார கூட்டத்தை ஏற்பாடு செய்தார்கள். மக்காவின் ஒவ்வொரு குடும்பமும் அதில் பங்கெடுத்தது. மக்காவின் ஒரு குடும்பம் கூட அதுல தங்களுடைய காசை கொடுக்காம இல்லை. அதுவரைக்கும் மக்கா அனுப்பிய வியாபார கூட்டங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டத்தை அது தயார் செய்தது. அந்த வியாபார கூட்டத்தை அபூ சுஃபியான் அவருடைய தலைமையில சிரியாவுக்கு அனுப்பி வச்சு அவங்க சிரியாவுக்கு போயிட்டு இது வாங்கிட்டு வரும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு இது ஹிஜ்ரி 2வது வருஷம் நடக்குது. ஹிஜ்ரி 2வது வருஷம் ஷஅபான் மாசத்துல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறான். அது வரைக்கும் அல்லாஹ் முஸ்லிம்களை சண்டை செய்ய சண்டைக்கு அனுமதிக்கல. அப்ப அந்த 2வது அது வரைக்கும் அல்லாஹ் முஸ்லிம்கள்ட்ட பொறுமையா இருங்கன்னு தான் சொன்னான். மக்கால எவ்வளவு அடி விழுந்தது? திருப்பி அடிச்சாங்களா? அடிப்பதற்கான ஆட்கள் இருந்தாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. இப்ப நம்ம பார்த்தோமே சஅத் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. பல வீரர்கள் இருந்தாங்க. ஆனா
யாரையும் திருப்பி அடிக்க கூடாது, பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். 70 வசனங்களில் பொறுமையை வலியுறுத்திய பிறகு அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டான். உதின நில்லதீன யுகாத்தலூன், வலுவில் தாக்கப்படுகிற மூமின்களுக்கு அவர்கள் சண்டை செய்ய அனுமதிக்கப்படுகிறது. தங்களுடைய வீடுகளிலிருந்து அநியாயமாக வெளியேற்றப்பட்ட அந்த மூமின்கள் சண்டை செய்ய அனுமதிக்கப்படுகிறது என்று அல்லாஹ். அதுக்கப்புறம் அனுமதி கிடைச்சது. அனுமதி கிடைச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இனி நாம நம்முடைய அதிகாரத்தை காட்டலாம்னு முடிவு செய்யறாங்க. அதை என்ன செய்யறது? இந்த அனுமதி திருக்குர்ஆனுடைய விரிவுரையை சொல்றாங்க, இது மக்கா காபிர்களுக்காக மட்டும் தரப்பட்டது. உங்களை அடிச்சவங்க யாரு? அவங்க. உங்களை வெளியேற்றினவங்க யாரு? அவங்க. அவங்களை எதிர்கொள்ள உங்களுக்கு அனுமதிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க, அவனை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், நமக்கு எதிராக செயல்படாம அவங்கள கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் யோசிச்சாங்க. 2 வழிதான் இருக்கு. அவங்களுடைய பொருளாதாரத்துல கை வைக்கணும். அவங்களுடைய வியாபார கூட்டம் 2 திசைக்கு போகும். அவங்க கோடை காலத்துல சிரியாவுக்கு போவாங்க, குளிர்காலத்துல யமனுக்கு போவாங்க. இதுதான் அவங்களுடைய வியாபார கூட்டம். இந்த வியாபாரத்தை வச்சுதான் அவங்க கொளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வியாபாரம் நம்மோட நியாயமா நடக்காவிட்டா அவங்க சரியா வியாபாரம் பண்ண முடியாதுன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. ஒரு குழுவை யமனை நோக்கி செல்லுகிற பாதையில ஒரு குழுவை அனுப்பி விட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையில அந்த குழுவை அனுப்பும் போதே சொன்னாங்க, நீங்க போக வேண்டியது மக்காக்காரங்களுடைய வியாபார கூட்டம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு செய்தி பார்த்துட்டு சொல்ல வேண்டியது, அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு எத்தனை வியாபார கூட்டம் வருது அப்படின்னு பார்த்துட்டு சொல்ல வேண்டியது, அவ்வளவுதான் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. எப்ப இந்த ஆயத்து இறங்கின பிறகு, இது ரஜபுல நடக்குது. இவங்க ரஜபு கடைசி நாள், ரஜபு மாசத்துல சண்டை செய்யக்கூடாதுன்னு காலகாலமா ஒரு நியதி இருக்கு. ரஜபனுடைய கடைசி நாள் இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தன்னுடைய தலைமையில போனாங்க வியாபார கூட்டத்துக்காங்க. இவங்க தாயிஃபுக்கு பக்கத்துல இருக்கும்போது ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு மக்காக்காரங்களுடைய வியாபார கூட்டம் வருது. இந்த கிஸ்மிஸ் வாங்கிட்டு வர்றாங்க, உலர்ந்த திராட்சையை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இவங்க சந்திச்சுக்கிற அந்த இடத்துல எதிர்பாராம சண்டை நடந்தது. சண்டையில முஸ்லிம்கள் அம்ர் இப்னுல் ஹல்ரமிங்கிறவரை கொன்னுடுறாங்க. இது திட்டமிட்டு நடந்ததில்ல, ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டது போங்கன்னு. அந்த சண்டையில அவங்க அம்ர் இப்னுல் ஹல்ரமியை கொன்னுடுறாங்க. படுகொலை இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற யுத்தங்களின் செய்தியில படுகொலை இது. இவர் கொல்லப்பட்ட உடனே அது எந்த நாள்? ரஜபு மாசத்தினுடைய கடைசி நாள். மக்காக்காரங்க இதை பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க. முகம்மது நம் எதையெல்லாம் புனிதமாக கருதினோமோ அதையெல்லாம் அவர் அலட்சியம் செய்துட்டாருன்னு ரொம்ப பெரிய பிரச்சனையாக்கிட்டாங்க. எல்லா பக்கமும் அதை வச்சு அவதூறு பேச ஆரம்பிச்சாங்க. உடனே அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கினா, இந்த புனித மாதங்களில் சண்டை செய்வது சரியில்லைதான், ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களே ஃபித்னா, குழப்பம், அது அதை விட பெரியது. நீங்க மஸ்ஜிதுல் ஹரம்ல இருந்து மக்களை வெளியேற்றுறீங்களா இல்லையா, மக்கால இருந்து, அது அதை விட பெரிய குற்றம்னு சொல்லி அல்லாஹ் அதை சரி செஞ்சான். இப்படி ஒன்று நடந்திருக்கு. இது நடந்த அடுத்த மாசம் தான் முஸ்லிம்களை முழுசா அழிக்கணுங்கிற எண்ணத்துல அபூ சுஃபியானுடைய தலைமையில ஒரு படையை அனுப்புறாங்க. இந்த வியாபார கூட்டம் போகுது, பெரிய வியாபார கூட்டம், சுமார் 40 பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டம் போகுது. 70 ஒட்டகைகள் நிறைய சாமான்களுக்கு வந்துட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெரியுது. தெரிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை நாம தடுக்கலாம், இந்த வியாபார கூட்டத்தை தடுக்கலாம் என்று சொல்லி சஹாபாக்களை கூட்டிட்டு கிளம்புனாங்க. முதல்ல கிளம்பி அஷீரா அப்படிங்கிற இடத்துக்கு, உஷைரா அப்படிங்கிற இடத்துக்கு சேரும் போது அவங்க வர்றாங்க. அந்த கூட்டம் அங்கிருந்து கடந்து போயிருச்சுன்னு செய்தி கிடைச்சு. பல நேரத்திலும் இந்த தகவல் பரிமாற்றத்தில் இருந்த இடைவெளியினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச ஒவ்வொரு முயற்சியும் மாறி போச்சு. இப்ப இவங்க போயிட்டாங்க. இனி எப்ப பார்க்கலாம்?
வரும்போது தானே பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் திரும்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 சஹாபாக்களை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஒன்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொன்னு சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. 2 சஹாபாக்களை அனுப்பி இந்த சிரியால இருந்து வர்ற வழியில அந்த வியாபார கூட்டம் வருதுன்னு தெரிஞ்சா எனக்கு முதல்ல செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. இந்த 2 பேரும் அங்க ஒரு ஆணுடைய உதவியை வாங்கி ஒரு இடத்துல, ஒரு மேடான மறைவான இடத்துல இருந்துகிட்டு அந்த அபூ சுஃபியானுடைய படை வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து தகவல் வர்ற வரைக்கும் ரசூலுல்லாஹ் பொறுத்துட்டு இருக்கல. ஏன்னா அந்த தகவல்கள் மாறி வரும்போது சரியாகாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு முன்னாலேயே வாங்க நம்ம கிளம்பிடுவோம்னு சொல்லி சஹாபாக்களை கிளப்புனாங்க. வாங்க நம்ம இன்னும் தாமதிச்சா அது போயிடும், அதனால அது போறதுக்குள்ள நாம முந்திடுவோம்னு சொல்லி கிளம்புனாங்க. அந்த நேரத்தில் அது மிக மிக கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவங்க உயிருக்கு போராடி கொண்டிருந்தார், மரணப்படுக்கையில் இருந்தார். ஆனா என்ன செய்யறது? இப்ப இந்த நேரம் தாமதிச்சோம்னா, அந்த வியாபார கூட்டத்தை தவற விட்டுட்டோம்னா நமக்கு எதிராக நாமே வலி சேர்த்துட்டோம்னு ஆயிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அவருடைய கணவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு, நீங்க இவரை பார்த்துக்குங்க, இவரை கவனிச்சுக்குங்க, ருக்கையா அம்மாவை கவனிச்சுக்குங்க, நாங்க போயிட்டு வர்றோம்னு ருக்கையா அம்மாவை ஏற்பாடு செய்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பினாங்க. கிளம்பும் போது மொத்தமா கிளம்பினாங்க. யாரெல்லாம் மக்கால இருந்து வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாரும் இருந்தாங்க. 70 பேர் இருந்தார்கள்னு வரலாறு சொல்லுது. அந்த 70 பேர்ல 2 பேர் ஏற்கனவே உளவு பார்க்க போயிருக்காங்க, இன்னொருத்தர் 3வது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இந்த 3 பேரை தவிர மீதி 67 பேர். மற்றவங்க எல்லாம் மதீனாக்காரங்க எல்லாருமா சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி எல்லோருமா அப்படியே ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆங்காங்கே இந்த வியாபார கூட்டம் வருதான்னு பாக்குறதுக்கு ஆள் அனுப்புனாங்க, கிடைக்கல. பத்ர் இடத்திற்கு வந்து சேர்ந்தாங்க. இவங்க வர்றது சேர்ந்த இவங்களுடைய இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார கூட்டத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் செய்தி மதீனால இருந்தே யாரோ ஒருத்தர் அபூ சுஃபியானுக்கு சொல்லிட்டோம். ஒண்ணு அவன் யூதனாக இருக்கணும் அல்லது ஒரு முனாஃபிக்கா இருக்கணும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான், அபூ சுஃபியானுக்கு சொல்லிட்டான், இந்த மாதிரி உங்களுடைய வியாபார கூட்டத்தை தாக்க போறாங்க. அதை தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து லம்லம் அப்படின்ற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி, நீ எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மக்காவுக்கு போய் உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்து சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டார். அவன் வேகமா அங்கிருந்து வந்தான். வந்து மக்காவின் எல்லைக்குள்ள வரும்போது அவன் பயணித்த வாகனத்தினுடைய மூக்க அறுத்து அதிலிருந்து ரத்தம் சொட்ட வச்சு, அதை மக்களை ஆத்திரமூட்டுறதுக்காக செய்யற வேலை, மூக்க அறுத்து ரத்தம் சொட்ட வச்சு, அதே போல அவனுடைய சட்டை முன்பக்கமும் பின்பக்கமும் கிழிச்சுக்கிட்டு அவன் குதிரையில திரும்பி உட்கார்ந்து, குதிரையில எப்படி உட்காருவாங்க அப்படி திரும்பி உட்கார்ந்து நின்று அங்க நின்றுகிட்டு பெருசா சத்தம் போட்டான். அபூ குவைஸ் மலைக்கு மேல ஏறி நின்று, உங்களுடைய வியாபார கூட்டத்திற்கு ஆபத்து, முகம்மது அதை தாக்க போகிறார், உதவி உதவி என்று சத்தம் போட்டான். உடனே அபூஜஹல் எல்லாத்தையும் கூப்பிட்டு, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அபூஜஹல் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு திரட்டி சுமார் 1000 பேருக்கு மேற்பட்டவர்களை திரட்டி கொண்டு அவன் சேர்ந்தான். ஆனா இது யாருக்கு தெரியாது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாது. இவனும் பத்ருக்கு வந்துட்டான். பத்ர் எங்க இருக்குன்னா மதீனால இருந்து 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு, மதீனாவுக்கு பக்கத்துல இருக்கு. இவன் இங்கிருந்து கிட்டத்தட்ட 380 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணம் செய்து மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற பத்ருங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. பத்ருங்கிறது ஒரு கிணத்துக்கு பேரு. அந்த பகுதியில பொதுவா பாலைவனத்தில் இருக்கிறவங்களுக்கு கிணறு இருக்கிற இடம் தான் சந்தை. அதனால அந்த பகுதியில அந்த கிணறு இருக்கிற இடத்தை சுத்தி அவங்க ஒரு பக்கம் சேர்ந்துட்டாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை தேடிக்கிட்டு சேர்ந்தாங்க. இதுவரைக்கும் அவங்க அனுப்பின ஆளுங்க வரல. யாரு? 2 பேர் அனுப்புனாங்களா, அவங்க சேரல. யுத்தம் முடிகிற வரைக்குமே சேரல. அவங்க அங்க பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆள்களை அனுப்பி விசாரிக்க சொன்னாங்க. அப்படி விசாரிக்கும் போது சஹாபாக்கள் பஸ்பஸார் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு சஹாபி போய் பார்த்தா ஒரு கிணத்துக்கு அடியில 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த படை இருக்குதே, அவர்களுக்கு தண்ணி இறைச்சு கொடுத்து நான் என் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு. அப்ப அதை வச்சு இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, படைதான் அந்த பக்கம் வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த படை வந்திருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்க்க சொன்னாங்க. திரும்பி வந்து 2 இடையர்களை பிடிச்சாங்க. அந்த இடையர்களை பிடிச்சு விசாரிச்ச போது படைதான் வந்திருக்கிறது என்பது தெரிஞ்சது. யாருடைய தலைமையில? அபூ ஜஹலுடைய தலைமையில ஒரு 1000 பேர் கொண்ட படை வந்திருக்கிறது. அவன் பேர் என்ன சொன்னான்? 15 பேரோட சொன்னான். அபூ ஜஹல்ல இருந்து, உத்பால இருந்து, ஷைபால இருந்து 15 பேருடைய பெயர்களை அவன் சொல்லி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அவன் சொன்னான், அது எனக்கு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எவ்வளவு ஒட்டகைகளை அறுக்கிறாங்க? அவங்களுக்கு 12 ஸ்பான்சர்கள் இருந்தார்கள். இந்த 12 ஸ்பான்சர்களும் ஒவ்வொரு நாளைக்கான ஒட்டகைகளை கொடுத்தாங்க. 10 ஒட்டகை அறுக்கிறார்கள், சில நேரங்களில் 9 ஒட்டகை அறுக்கிறார்கள் அப்படின்னு அந்த இடையர்கள் பதில் சொன்னாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் 900 1000 பேர் இருக்கலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்ன தெரிஞ்சு போச்சு? நாம எதை எதிர்பார்த்து வந்தோம்? 40 பேர் கொண்ட ஒரு வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்து வந்தா இங்க 1000 பேர் கொண்ட ஆயுதபாணிகளான வீரர்கள் இருக்கிறாங்க. என்ன செய்யறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க வச்சு யோசிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குர்ஆன் என்ன சொல்லி கொடுக்குது? வீரத்தை சொல்லி கொடுக்குது. என்ன செய்ய முடியாது? ஒரு படைக்களத்தில், போர்க்களத்திற்கு எதிரிகள் வந்துவிட்ட பிறகு என்ன செய்ய முடியாது? திரும்பி போகக்கூடாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு 2 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, அந்த வியாபார கூட்டத்தை தருவதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், அல்லது இந்த படையணி நாம் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நான் யுத்தம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன போது முஸ்லிம்களிடத்தில் ஆயுதங்கள் இருக்கவில்லை. முஸ்லிம்களிடத்துல மொத்தமே 70 ஒட்டகைகள் தான் இருந்துச்சு. மொத்தம் எவ்வளவு பேர் இருந்தாங்க? முஸ்லிம்கள் மொத்தம் 313 பேர் இருந்தாங்க. ஆனா 313 ஒட்டகைகள் இருக்குல்ல, மொத்த ஒட்டகைகள் 70 பேர் இருந்தாங்க. ஒரு ஒட்டகைக்கு 3 பேர் வீதம் இதில் பங்கு வச்சுதான் நடந்து வந்தாங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுமே 3 பேர் பார்ட்னரா தான் வந்தாங்க. ஒன்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொருத்தர் அபா மர்சுத் அனவி ரலியல்லாஹு தஆலா. இந்த 3 பேருடைய பார்ட்னர்ஷிப்ல தான் வந்தாங்க. அந்த 2 பேரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க ஒட்டகத்திலேயே வாங்க, நாங்க ஒட்டகத்தை இழுத்துட்டு வர்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த நன்மை எனக்கும் வேணும். என்னை விட நீங்கள் பலசாலிகளும் அல்ல, இல்ல, இந்த நன்மை எனக்கு தேவையும் இருக்கிறது. அதனால நானும் கொஞ்ச நேரம் ஒட்டகத்தை இழுத்துட்டு வர்றேன்னு சொல்லி இப்படி எல்லோருமாக பத்ர் மைதானத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். அவங்க வந்து சேர்ந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார், இங்கதான் வீரம் வெளிப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, என்ன செய்யலாம்? தேவை வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? தேவை வந்துருச்சு. தேவை வந்த பிறகு உயிருக்கு பயந்து ஓடக்கூடாது. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சண்டை செய்வோம். உமர் ரலியல்லாஹு தஆலா எதிர்த்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், சண்டை செய்வோம். அதுக்கு அடுத்து இருந்தாரு மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா, மகத்தான மார்க்கம் கண்ட மகத்தான வீரர்களில் ஒருவர். அவர் எந்திரிச்சு சொன்னாரு, யா ரசூலல்லாஹ். அவர் கொஞ்சம் அதிகமா சொன்னார். சஹீஹுல் புகாரில ஹதீஸ் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்ற ஹதீஸ். அவர் அப்படி ஒரு வார்த்தையை பேசுகிற போது அவர் பக்கத்தில் நான் இருந்தேன் என்பது இந்த உலகமே எனக்கு கிடைப்பதை விட மதிப்புக்குரியதா இருக்கு. அவர் பேசும்போது நான் கூட இருந்தேன். அவர் என்ன சொன்னார்? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு, அல்லாஹ்வின் தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் இடத்தில் அவருடைய மக்கள் சொன்னது போல நாங்கள் சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து இடத்திலே அவங்க மக்கள் என்ன சொன்னாங்க? இந்த ஊரை போய் நீங்க தாக்குங்க, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்கள் யூதர்கள் சொன்னார்கள், இத்ஹப் அன்த வ ரப்புக, நீயும் ஒரு ரப்பும் போய் சண்டை போடுங்க, நீயும் ஒரு ரப்பும் போய் சண்டை காத்திலாம், நீங்க 2 பேரும் போய் சண்டை போடுங்க, இன்ன ஹாகுனா காயிதுன், நாங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கோம். என்ன வார்த்தை! அல்லாஹ் தஆலா செங்கடலை பிளந்து 12 பாதைகளை ஏற்படுத்தி அவர்களை காப்பாற்றி இருக்கிறார். அவ அல்லாஹ் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டியவங்க. அவங்களையே 2 பேர் சொன்னாங்க, எப்பா நீங்க சண்டையெல்லாம் போட வேணாம், போய் நில்லுங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுத்துருவான். அவங்களையே 2 பேர் சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றாங்க, அவங்களையே 2 பேர் சொன்னாங்க,
நீ சண்டையெல்லாம் போட வேணாம்ப்பா, நீ போய் நில்லு, எல்லாம் வெற்றியை கொடுத்துருவான்னு சொன்னாங்க. அதற்கு பிறகும் அவங்க நாங்க போக முடியாது, நீயும் ஒரு ரத்தும் போய் சண்டை போடுன்னு சொன்னாங்களே, அதுபோல நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, எங்களை நீங்கள் கடலில் குதியுங்கள் என்று சொன்னாலும் அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களது வலது பக்கத்தில், உங்களது இடது பக்கத்தில், உங்களுக்கு முன்னால், உங்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் சண்டை செய்வோம் என்று மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு. இது வீரம் இல்லையா? ஒரு தேவை வந்துருச்சு, தேவை வந்த கட்டத்துல அந்த தேவைக்கு நான் முழுசாக தயாராக இருக்கிறேன் என்று உயிருக்கு பயப்படாமல் பேசுவது வீரம் இல்லையா? அவங்க என்ன சொல்லல, ஆயுதங்களை கொண்டு வரலையே, வாள்களை எடுத்துட்டு வரலையே, கேடயங்களை கொண்டு வரலையே இல்லையா? யுத்தத்துக்கு போனா அவ்வளவுதானுங்க, இந்த கடவீதிக்கா போறோம், யுத்தத்துக்கு போறோம், போனதுதான். அதனால இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கல, நாங்க உங்க முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் நிற்போம் அப்படின்னு சொன்னாரு. யாரு? மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை பார்த்து திருப்பி கேட்டாங்க, அஷீரு, நீங்கள் ஆலோசனை சொல்லுங்க. இப்ப 3 பேர் ஆலோசனை சொன்னாங்களே, அவங்க 3 பேரும் முஹாஜிர்கள் தான், மக்கால இருந்து வந்தவங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க எல்லாம் முன்னாடியே வந்துட்டவங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இப்ப வந்தவர். ஆனா 3 பேரும் யாருதான்? மக்காக்காரங்க. அவங்க சண்டை பண்ணலாம்ங்கிறாங்க. இவங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 313 மக்காக்காரங்க, 70 தான் 3 பேர் அங்க இருந்துட்டாங்களே, 60 பேர். அப்ப மீதி இருக்கிறவங்க எல்லாமே மதீனாக்காரங்க தான். மதீனாக்காரங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், மனித வரலாற்றில் இப்படி வாழ்கிற வாழ்க்கை ஒரு பாக்கியம். ஒரு தலைவனுக்கு முழுக்க கட்டுப்பட்டு அவருடைய லட்சியங்களுக்கு உடனிருந்து அதுல 4 வருஷம் தான் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட இருந்தாங்க. இந்த 4 வருஷத்துல அவங்க இந்த தீனுக்கு செய்த பங்கு அவ்வளவு மகத்தானது, அதில் உச்சமாக திகழக்கூடியது இது. இவங்களும் யுத்தத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல, போர் செய்து பழக்கப்பட்டவர்கள் அல்ல. மக்காக்காரங்க போர் செய்து பழக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாம் வியாபாரிகள், விவசாயி. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களை நினைச்சுதான் நீங்க திரும்ப திரும்ப கேட்கிறீங்க, செய்யலாமா செய்யலாமான்னு திரும்ப திரும்ப கேட்கிறீங்க. அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். என்ன வார்த்தைங்க, ஒரு ஹிதாயத்துங்க. அதெல்லாம் ஒரு ஹிதாயத் அல்லவா? நீங்க என்ன எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட என்ன சம்மதம் கேட்கிற மாதிரி கேட்கிறீங்க. நாங்கள் ஆமன்னா பிக்க வஸத்தக்னாக, உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்களை நபி என்று ஒத்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க செய்ய வேண்டியது உத்தரவுதான், இப்ப நீங்க செய்ய வேண்டியது உத்தரவுதான். நீங்கள் உத்தரவிடுங்கள், நாங்கள் கடலில் குதிப்போம். யாரு சொன்னா? சாதுபனும். இது வீரம் இல்லைங்களா? ஒரு தயாராகிவிட்ட ஒரு தேவை ஏற்பட்ட நேரத்துல வேண்டாம்னு எக்ஸ்கியூஸ் சொல்லி போறதுக்கான வேலைகளை பார்க்காம நாங்க நிக்கிறோம்னு நின்னாங்க இல்லையா? இது வீரம். ஹஜ்ரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சந்தோஷப்பட்டு, இம்லோ பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரால் நடங்கன்னு சொன்னாங்க. இன்னும் முன்னாடி சேர்ந்து வந்தாங்க. ரமலான் மாசம் 17ஆம் நாள் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் நேரம். ஃபஜ்ர் நேரத்துல ஃபஜ்ர் வெளுப்பு வருகிற போது சஹாபாக்கள் எதிரிகளை பார்க்கிறார்கள், ஒருவர்களை பார்த்துக் கொள்கிறார்கள். வெட்ட வெளி, அந்த திறந்த வெளியில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா தெரியுது. இவங்க 1000 பேர் இருக்காங்க முஸ்லிம். அதுவும் வேற ஒட்டகங்களோ எதுவும் இல்லை. அவங்கள்ட்ட 700 ஒட்டகை இருக்கிறது. மக்கா காபிர்களிடத்தில் 700 ஒட்டகை இருக்கு. இவங்கள்ட்ட எவ்வளவு இருந்துச்சு? 70 இருந்துச்சு. அந்த ஒட்டகையே பெரிய கூட்டமா இருக்குமா இல்லையா? ஒட்டகையே பெரிய கூட்டமா இருக்கு. இவங்களுக்கு இருந்தது. அந்த திறந்த பத்ரின் வெளியிலே பார்க்கிற போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருந்துச்சு, ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப பெருசா இருந்தது. ஆனாலும் முஸ்லிம்கள் நடந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை காலையில சஹாபாக்களை அணிவகுத்து நிறுத்திவிட்டு அவங்க நேரா அவங்களுக்குன்னு ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கூடாரத்தில் போய் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே துஆ செய்ய ஆரம்பித்தார். அல்லாஹும்ம இன் துஹ்லிகில் ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இந்த சின்ன கூட்டத்தை நீ அழித்து விட்டால் இந்த உலகத்தில், இந்த பூமியில் இனி உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள், நீ அவர்களுக்கு உதவி செய் அப்படின்னு துஆ கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்துக்குள்ளாக
இவங்க எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல எதிரிகள்ல இருந்த உத்பா படார்னு வெளியே வந்துட்டான். சண்டைங்கிற பேச்சுக்கான ஆயத்தமா இருக்கிற நேரத்திலேயே அவன் வெளியே வந்துட்டான். வெளியில வந்து எங்க கூட சண்டை போடுறது யார் அப்படின்னு கேட்டான் உத்பா. உத்பா வரும்போது அவனோட அவனுடைய தம்பி ஷைபா வந்தான். உத்பா மக்காவின் மிகப்பெரிய தலைவர்கள்ல ஒருத்தன், உண்மையான அறிவு ஆற்றல் மிக்க தலைவர்கள்ல ஒருத்தன். ஆனா அவன் சொல்ல யாரும் கேட்கல. வேற வழி இல்லாம இதுதான் சொல்றது, நசீபு இப்படி கெட்டு போக கூடாது, உத்பாவை போல கெட்டு போக கூடாது. அபூஜஹில் அவனுக்கு நசீபே கெட்ட நசீபு. அபூஜஹிலுடைய நசீபே கெட்ட நசீபு. அவன் ஆரம்பத்துல இருந்தே இஸ்லாத்தின் எதிரி. ரசூலுல்லாஹ் உண்மையான நபின்னு ரசூலுல்லாஹ்ட்ட நேரடியாவே சொல்லியிருக்கான். நீங்க உண்மையான நபின்னு எனக்கு தெரியும், ஆனா ஒத்துக்க மாட்டேன்னு இருக்கான். அவன் நசீபே கெட்டவன். இவன் அவனால கெட்டவன். உத்பா முதல் நாள் வியாழக்கிழமை ராத்திரி சொல்றான், வேண்டாம் இந்த சண்டை, இந்த சண்டை வேண்டாம், இந்த சண்டை வேண்டாம், நாம யாரை வெட்டுவோம், நம்முடைய சொந்தக்காரர்களை தான் வெட்டுவோம், இந்த சண்டை வேண்டாம்னு சொல்றான். ஆனா அதை கேட்கல. ஆனா என்ன செய்ய முடியும், நம்மோடு நாம சத்தியத்தில் இல்லை என்றால் விலகிவிட வேண்டும். நாம என்ன செஞ்சான்னா அபூஜஹலை விட்டு விலகாம போன போது அல்லாஹ் அவனுக்கு என்ன நிலைமை வச்சுட்டான், சண்டையில முதல்ல வெளியேற வர நிலைமை வச்சான். முதல்ல வெளியே வந்தான் யாரு, உத்பா, அவன் தம்பி ஷைபா, உத்பாவுடைய மகன் வலீத். இந்த 3 பேரும் பெரிய தலைவர்கள், வீரர்கள் வந்தாங்க. இந்த உத்பா அவன் வர்ற இந்த காலையில இந்த சண்டைக்காக உள்ள வரும்போது, களத்துக்கு முன்னாடி வரும்போது அவன் போட்டுக்கிறதுக்கு கவச தொப்பி கிடைக்குதான்னு பார்த்தான். கவச தொப்பி கிடைக்கல. அவன் தலை பெரிய தலையா இருந்தது, கிடைக்கலன்னு ஒண்ணு அவன் என்ன நினைச்சான், இவங்களை எதிர்க்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்கு, இவங்களை எதிர்க்கிறதுக்கு இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு துணியை வாங்கி தலப்பா கட்டிட்டு வந்தான். ஒரு துணியை வாங்கி தலப்பா கட்டிக்கிட்டு வெளியில வந்து யார் எங்களோடு சண்டையிட வருவது அப்படின்னு கேட்டான். அப்ப முஸ்லிம்கள் இருந்து 3 சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள் இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் 3 சஹாபாக்கள் எழுந்தாங்க. எழுந்து நேரம் வந்தாங்க. அந்த 3 பேரும் வீரர்கள், முதல் வீரர். அவங்க இதுல பழக்கப்பட்டவங்க எல்லாம், அவங்க மதீனாக்காரங்க. இந்த மதீனாக்காரங்க 3 பேரும் முதல்ல வந்தாங்க. அவங்க வந்த போது இவங்களை பார்த்து உத்பா கேட்டா, நீங்க யாரு? அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்க மதீனாக்காரங்க. உத்பா சொன்னா, உங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க ஆளுகளை அனுப்ப சொல்லுங்க, எங்க ஆளுகளை அனுப்ப சொல்லுங்கன்னு அவன் சத்தம் போட்டான். யா முஹம்மத் அஹ்ரிஜ் அக்ஃபானா, முஹம்மதே எங்களுக்கு பொருத்தமானவர்களை அனுப்பு, வீரர்களிடத்தில் மமதை இருக்கக்கூடாது. வீரன் என்ன இருக்கக்கூடாது, மமதை இருக்கக்கூடாது. சண்டை என்பது யாராக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். யாராக இருந்தாலும் சண்டைங்கிறது சிந்திக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் சரி, நிமிஷத்துல மாறிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப ரொம்ப என்ன செய்யணும், எச்சரிக்கையா தான் இருக்கணும். அதுல என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த மமதை எல்லாம் காட்டக்கூடாது. அவன் என்ன பண்ணா, அஹ்ரிஜ் அக்ஃபானா, எங்களுக்கு பொருத்தமானவர்களை அனுப்பு அப்படின்னா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, அக்ஹ்ரிஜ் யா உபைதா, உபைதாவே எழுந்திருக்கும், யா உபைதா, உபைதாவே எழுந்திருங்கள், ஹம்சாவே எழுந்திருங்கள், அலி எழுந்திருங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 பேர்த்த எழுப்பினாங்க. இந்த 3 பேர் போறாங்க. போன உடனே, போன அடுத்த நொடி நேரா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷைபாவை எதிர்கொண்டாங்க. அடுத்த நொடி அவனை விட்டு போட்டாங்க. முதல் பலி யார் தான், ஷைபா தான். ஷைபா இவங்க போன அடுத்த நொடி விழுந்துட்டான். அதுக்கடுத்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வலீதை எதிர்கொண்டார்கள். அடுத்த செகண்ட் அவனும் விழுந்துட்டான். வரலாறு காட்டுகிற அதிசயமான செய்திகள். அடுத்த செகண்ட் அவனும் விழுந்துட்டான். இந்த உபைதத்து பின் ஹாரிஸ் உத்பாவை எதிர்கொண்டார். இவங்க 2 பேரும் கொஞ்சம் வயசானவங்க. இதுல நம்ம உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உத்பாவை வெட்டிட்டாங்க. வெட்டி கீழே விழுந்தானா, அவன் கீழே விழும்போது அவன் என்ன பண்ணிட்டான், இவர் காலை வெட்டிட்டான். இவர் காலை வெட்டின இவர் கீழே விழுந்துட்டார்.
காலை விட்டு காலில் நல்ல வெட்டி கீழே விழுந்துட்டார். இப்ப போராடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க ஹசரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு. உடனே திருப்பி அவங்க ஒரு வெட்டு வெட்டி உத்துபாவை முடித்தார். 3 பலிகள் முதல்ல நடக்குது. அகம்பாவம் கொண்ட 3 பேர் உடனடியாக அந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய உதவிய தொடக்கத்திலேயே காட்டிட்டார். தொடக்கத்திலேயே யுத்தத்தின் அல்லாஹுவுக்காக எந்த வகையான முன்னேற்பாடும் இல்லாமல், அல்லாஹுக்காக அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியத்திற்காக என்று எந்த வகையான தயாரிப்பும் இல்லாத நிலையில இறங்கியவங்க அந்த 3 பேர். இவன் அவ்வளவு அலட்சியமா இதை கட்டிட்டு வந்தான், தலையில தலப்பா கட்டிட்டு வந்தவன் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துட்டான். கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் உள்ள இருந்த இன்னொருத்த வந்தான், முகமெல்லாம் உடல் முழுக்க இரும்பு கவசம் போட்டிருக்கான். இரும்பு கவசம், உடல் முழுக்க இரும்பு கவசம். அவன் கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது. ஆனா ராத்தில் கர்ஷ் அப்படின்னு சொல்லி பெருசா வீர பராக்கிரமத்தை பேசிக்கிட்டே வர்றான். என்ன செய்யுது? இவனை யார் எதிர்கொள்றது? அவனை எங்கேயுமே அடிக்க முடியாது, எங்கேயுமே அவனை அடிக்க முடியாது. கண்ணு மட்டும்தான் வெளியே தெரியுது. ஆனா முஸ்லிம்கள் தயங்கி நிற்கல. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாம் கண்ட மகத்தான வீரர்களில் ஒருத்தன் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் எதிர்த்து போனார். நேரா போனார். என்ன பார்த்தாரு? இப்படி பார்த்தாரு, இவனை எங்கடா அடிக்கிறதுன்னு பார்த்தாரு. அடிக்கிறதுக்கு இடமே இல்லை. கையில ஒரு வாள் வச்சிருந்தார். அந்த வாளை எடுத்து நேரா அவன் கண்ணுல சொருகிட்டார். அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே அந்த வாளை திரும்பி எடுக்கிறதுக்காக ஒரு உழு முழுக்கினாரா, அந்த வாள் முனை ஒடிஞ்சு போச்சு. உடஞ்ச வாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வாங்கிட்டாங்க. உடஞ்ச வாளுக்கு மரியாதை இருக்குமா? உடஞ்ச வாளுக்கு மரியாதை இருக்காது. ஆனால் அது ஆற்றிய பணி அப்படிப்பட்டது. இதுதான் இஸ்லாமிய வீரம். இவர்கள் யாருக்கும் ஒரு தேவைக்கு என்ன செய்தாங்கன்னா, எந்த வகையான அர்ப்பணிப்புக்கும் தயாராகி வெளியே வந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவனை அந்த வால் முனை ஒடிச்சு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஹயாத் இருக்கிற வரைக்கும் அந்த வாள் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவர் வாங்கி வச்சுக்கிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல அவர் வாங்கி வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த வாள் அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தரப்பட்டது. அவங்க குடும்பத்துக்காரங்க அந்த முனை மழுங்கிய வாளை பத்திரமாக வைத்திருந்தார். பொருள் எவ்வளவு பழுதாகிவிட்டாலும் கூட அது ஆற்றிய சேவை மதிப்பிற்குரிய. அதனால அது ரொம்ப பத்திரமா அவங்க குடும்பத்துல இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் அவங்க குடும்பத்துல சொத்து பங்கீடு வரும்போது இந்த வாள் பெரிய பிரச்சனையா போச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்க? என் சொத்தே வேண்டாம், இன்னும் கொடு, இந்த வாழை கொடுன்னு பேசுறாங்க. வாள் பெரிய பிரச்சனையா போச்சு. கடைசியில இல்ல வேண்டாம், உங்களுக்குள்ள பங்கு வச்சா இதுல உங்களுக்குள்ள சகோதர சண்டையா போயிடும், அதனால ஒரு வழி பண்ணுவோம், இந்த வாழை ஏலம் போட்டு யாருக்காவது வித்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏலம் போட்டாங்க. அந்த முனை மழுங்கிய வாளுக்கு 3000 திர்ஹம்கள் கிடைச்சு. அதை அவங்க சகோதரர்களுக்குள்ளே பங்கு வைக்கப்பட்டது அப்படின்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரில இருக்கு. யாரு இந்த வீரத்துக்கு சொந்தக்காரர்? யார்? ஜுபைர் ரலியல்லாஹு. பத்ர் யுத்தத்தை நாம சிந்திக்கிற போது இவங்களை எல்லாம் யோசிங்க. முதல்ல உபைதத்து பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா, ஹம்சா ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு தஆலா, அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்னேன் ஜுபைர் ரலியல்லாஹு. இவங்க எல்லாம் இதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க வந்துட்டாங்க? திரும்ப கூடாரத்துக்கு வந்துட்டாங்க. கூடாரத்துக்கு வந்து யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் என்று அவங்க துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பக்கம் 2 தரப்பிலும் மக்கள் மோதிக்கொள்ள ஆரம்பிச்சு. அப்படி மோதிக்கொள்ள ஆரம்பிச்ச போது சண்டை நடந்து கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கிற போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சண்டை நடந்துகிட்டு இருக்கிற நேரத்துல என் பக்கத்துல 2 சிறு பசங்களை பார்த்தேன், இளைஞர்களை பார்த்தேன். 2 முஸ்லிம் இளைஞர்கள், முஆத் ரலியல்லாஹு தஆலா, அவுஃப் ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேரை பார்த்தேன். 2 சின்ன பசங்கன்னா இளம் பசங்க. எனக்கு அந்த 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது பத்திரமா தோணல. நம்ம யாருக்கு இடையில இருக்கணும்? வீரர்களாக இருந்தா பெரிய வீரர்களுக்கு இடையில இருக்கணும். இந்த 2 இளைஞர்கள் பக்கத்தில் நிக்கிறாங்களே, எனக்கு அது சரியா படல. அப்போது அந்த இளைஞர்களில் ஒருவர் என் காதில் சொன்னார், ஆம் யாம், என் சித்தப்பாவே, அபூஜஹல் யாரு காட்டுங்க.
அபூஜஹல் யாரு காட்டுங்க. அவர் சொன்னார், எதுக்காக? இல்ல, அவன் ரசூலுல்லாஹ்வை பத்தி கேவலமா பேசியிருக்கிறானா, நான் அவனை கொல்லணும் அப்படிங்கிறார். இவர் சொல்லி தலையெடுத்த உடனே அவர் பக்கத்துல நிக்கிற இன்னொருத்தர் அவுஃப் சொல்றார், அவர் என் சின்னத்தாவே அபூஜஹல் யார் எனக்கு சொல்லுங்க. அவர் கேட்டார், எதுக்காக? இல்ல, அவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறானா, நான் அவனை கொல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தோடு வந்திருக்கிறேன். இலக்கு, ஒரு இலக்கோட வர்றான். ரொம்ப இளைஞர்கள் இலக்கோட வர்றான். அப்ப அவர் சொல்றாரு, அதோ அங்க இருக்கிறானே அவன் தான் அபூஜஹல்னு காமிச்சேன். இந்த 2 பேரும் அவனை நோக்கி பாய்ந்தார். 2 பேரும் அவனை நோக்கி பாய்ந்தார்கள். ஒருத்தர் அவனை வெட்டிட்டார். அவனை போராடி அவனை வெட்டிட்டு அவனை கீழே தள்ளிட்டார். அப்படி கீழே தள்ளும் போது முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை அவன் வெட்டிட்டான். அதனால அவருடைய கை தொங்கிக் கொண்டிருந்தது. இந்த தொங்கிக் கொண்டிருந்த கையை வைத்து சண்டை போடுவது அவருக்கு சிரமமாக இருந்தது. அவர் என்ன செய்தார்னா, இந்த கையை காலுக்கு அடியில வச்சு பிச்சு எடுத்துட்டார். கையை காலுக்கு அடியில வச்சு இந்த கையை பிச்சு வீசிட்டு ஒத்த கையால சண்டை போட்டாரு. அவரை கொண்டு விட்டான். இன்னொருத்தர் அதுல இருந்த முதல்ல ஒருத்தர் முஆது, இன்னொருத்தர் அவுஃப். அவரு 2வது அவனை அடிச்சாரு. அவருக்கும் இடையில சண்டை ஏற்பட்டது. அவரையும் கொண்டுட்டான். அவரையும் கொண்டுட்டான். இவன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து குற்றுயிரும் குலையுமாக அவன் போராடி கொண்டிருந்தான் அபூஜஹல். பின்னாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, அபூஜஹல் என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவன் என்ன ஆச்சுன்னு பார்க்க வர்றான். பார்க்க வந்தா அவன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கு. அவன் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. ஏறி உட்கார்ந்துட்டு கேட்கிறாரு. அப்ப அவன் கேட்கிறான், அவன் அங்க அவர்கிட்ட கேட்கிறான், என்ன ஆச்சு யுத்தம்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரும் வெற்றி பெற்று விட்டார். அப்ப அவன் ஏளனமா பேசுறான், இதெல்லாம் ஒரு சாமானிய வெற்றி தான் அப்படின்னு ஏளனமா பேசுறான். அவன் மேல உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு. இவர் யாருன்னா, முதல்ல மக்கால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பகிரங்கமா சொன்னவர் யாரு? இப்ப சவுதியினுடைய கொடியில என்ன பறக்குது? லா இலாஹ இல்லல்லாஹ். அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஞாபகம். அவர் தான் காபாவின் முற்றத்தில் பகிரங்கமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொன்னவர். அப்படி சொன்ன போது அவரை கடுமையா அடிச்சவன் அபூஜஹல். அடிச்சு மயங்க வச்சு, அவர் உயிர் போகிற அளவுக்கு அடிச்சு மயங்க வச்சவன் இந்த அபூஜஹல். இப்ப எங்க உட்கார்ந்து இருக்காரு? அவன் நெஞ்சு மேல உட்கார்ந்து ஒரு வெட்டு, அவன் தலையை பிடிச்சு ஒரு வெட்டு, தலை தனியா எடுத்து மேல ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்துட்டார். பாருங்க, இதுதான் அபூஜஹல் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி அங்க போட்டாங்க. இப்படி ஒரு வீரன் ஹஸ்ரத் 2 பேருங்க. அபூஜஹலுடைய கதையை முடிச்சவங்க 3 பேரு. ஒண்ணு முஆது, இன்னொன்னு அவுஃப். அவங்க 2 பேரும் தான் அவனை கீழே தள்ளினவங்க. அவங்களுக்கு உதவியாக அபூஜஹலுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அபூஜஹலுக்கு உதவியாக வந்தார் அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா. அவர் தான் இந்த இன்னொரு சஹாபியை கொண்டவர். அதுக்கப்புறம் கடைசியாக உயிருக்கு போராடி கொண்டிருந்த அபூஜஹலுடைய கதையை முடிச்சாரு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய கதையை முடிச்சார். இந்த 2 பேரும் நினைவு கூறப்பட வேண்டிய 2 பேரும் அவர்களுடைய வீரத்தால் நினைவு கூறப்பட வேண்டும். எந்த விதமான வீரத்திற்கான பின்புலமும் பராக்கிரமும் பேசப்படாதவர்கள் இந்த யுத்தத்தில் வந்து தங்களுடைய வீரத்தை வெளிக்காட்டியவர்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா. இந்த உக்காஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய கபர் தான் நம்ம சென்னைக்கு பக்கத்துல கோவளத்தில் இருக்கு. உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவரு என்ன செய்யறாரு? யுத்தம் பண்றாரு. யுத்தம் பண்ணி கொண்டிருக்கவே பலரையும் வெட்டி சாய்க்கிறார். அவருடைய வால் முறிஞ்சு போயிடும். வால் முறிஞ்சுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட என்ன கொடுக்கறதுன்னு பார்த்துட்டு ஒரு மரக்குச்சி அங்க கிடந்திருக்கு. அந்த மரக்குச்சியை குத்திக்கு அவர் கையில கொடுத்து இதை வச்சு போராடுகிறார்.
சகோதரர்களே, வரலாறு சொல்லுகிறது அந்த மரக்குச்சி வாளாக மாறியது. அதை வைத்து அவர் போராடினார். பத்ரி யுத்தத்தில் மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு எத்தனை யுத்தங்கள் நடத்தினார்களோ அத்தனை யுத்தங்களிலும் அந்த மரக்குச்சியை வைத்து அவர் போராடினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் நடைபெற்ற யுத்தங்களில் அந்த மரக்குச்சியை வைத்து அது போராடினார். அது வாளாக மாறி இருந்தது. அந்த வாளுக்கு அல்லாஹ்வுடைய துணை என்கிற பெயருக்கு அந்த வாளை அழைத்தார்கள் முஸ்லிம்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அப்படி உக்காஷா ரலியல்லாஹு தஆலா என்கிற வீரர் இருந்தார். அதே போல இன்னொரு வீரர் சஅத் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா, அவருடைய தம்பி உமைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தத்துக்கு ஆள்களை திரட்டும் போதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை செஞ்சாங்க, சிறுவர்கள் வரக்கூடாதுன்ட்டாங்க. அதுலயும் தெளிவு பாருங்க. இன்னைக்கு சிறுவர்களை பயன்படுத்துறவனெல்லாம் மாவீரன் பேசப்படுறான் இல்லைங்களா? சிறுவர்களை பயன்படுத்தி உலக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சிறுவர்களை கொன்று குவித்த வரலாறு தான் விடுதலை புலிகளுடைய வரலாறு இல்லையா? அதையெல்லாம் மாவீரர்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறுவர்களை யுத்தத்துல பங்கேற்க அனுமதிக்கல. பத்ருக்குன்னு வரும்போது பல சிறுவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்பி அனுப்பினார். அப்படி திருப்பி அனுப்பப்படுறவர்கள் ஒருத்தரா இருந்த ஒரு உமைர், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தன்னுடைய தம்பி, அவர் அழுதார். ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் அழுதார், நான் எப்படியாவது வரணுமே, எங்கிட்ட ஒரு திறமை இருக்கு, நான் அந்த திறமையை எப்படியாவது நான் காட்டணுமே அப்படின்னு அழுதார். அப்படி அழுத போது இவர் போய் அவர்கிட்ட சொல்லி, யார் ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கொஞ்சம் திறமை இருக்கு, அது நமக்கு பயன்படும்னு ரெக்கமெண்ட் பண்ணாரு. ரெக்கமெண்ட் பண்ணதுல அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கிட்டவரு அது சஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாரு, அவருக்கு வாள் வைக்கிறதுக்கே தெரியல. அவர் வாள் வைக்கிற இடைக்கச்சையை கட்டுவதற்கு கூட அவரால் முடியல. நான் கட்டி கொடுத்தேன். யுத்தத்தில் வந்தார், ஒரு ஷஹீதாகிட்டார். பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்கள் 14 பேர் தான் ஷஹீதானாங்க. அதுல சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் உமைரும் ஷஹீதானார். இன்னும் ஒரு வீரரை சொல்றாங்க, சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா. இப்ப நான் சொன்னது உமைர்ங்கிறவரு. இன்னொருத்தர் சொல்றேன், சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு. நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த பேரெல்லாம் படிக்குமே, இப்ப இதெல்லாம் வரும், உமைர், சாது, ஹைஸமா அப்படின்னு வரும்போதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவோம். இவங்கள ஒவ்வொருத்தரும் மகத்தான பங்கு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம நினைவில் வைக்கணும். நான் சில பேரை மட்டும் நான் சொல்றேன். இன்னொருத்தர் சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்புறேன்னு சொன்ன உடனே சஅத் இப்னு ஹைஸமாவுக்கும் அவருடைய தகப்பனாருக்கு இடையில போட்டி, யார் போறதுன்னு. அப்ப அவங்க என்ன முடிவு செய்யறாங்க, சீட்டு குடிக்க போடுறாங்க, யார் போறதுன்னு. யார் பேர் வருது? மகன் பேர் வருது, சஅத் ரலியல்லாஹு தஆலா பேர் வருது. அப்ப ஹைஸமா சொல்றாரு, நான் உங்க அத்தா, எனக்கு இந்த வாய்ப்பு கொடு, நான் ஷஹீத் ஆகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடு அப்படின்னு கேட்கிறார். இப்ப சஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நாப்பனாரே, வேற ஏதாவது ஒரு விஷயமாக இருந்தால் நான் உங்களை முற்படுத்தி உங்களுக்கு அந்த இதை தந்திருப்பேன். ஆனால் இது வேற எதுவும் அல்ல, இது சொர்க்கத்தை தேடிய வேலை. லவ்கான கைருல் ஜன்னா, என்ன வார்த்தை! லவ்கான கைருல் ஜன்னா, சொர்க்கம் அல்லாத வேற ஏதாவது இருக்கும் என்றால் ஃபால்து, நீங்கள் கேட்டபடி நான் உங்களை தந்திருப்பேன். எனவே இதை நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி சஅத் இப்னு ஹைஸமா ரலியல்லாஹு தஆலா யுத்தத்தில் கலந்து கொண்டார். பத்ர் யுத்தத்தில் ஷஹீதானவர்களில் அவரும் ஒருவராக. பத்ர் யுத்தத்துல மொத்தம் 14 முஸ்லிம்கள் ஷஹீதானாங்க. அதுல 13 பேர் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. எங்க? அந்த பத்ர் களத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க. இப்ப அங்க பார்த்தோம்னா அந்த 13 பேர் இருக்கும். ஒருத்தர் மட்டும் அங்க அடக்கம் செய்யப்படல. அவர் யாருன்னா உபைத் இப்னு ஹாரிஸ். முதல்ல எந்திரிக்க சொன்னாங்களே ரசூலுல்லாஹ், கால்ல அடிபட்டு கீழே விழுந்தாரு. அவரு ஒரே அழுக. ஏன்னா அவர் தப்பிச்சுக்கிட்டார், அவர் உயிர் போகல. அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அழுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஷஹீதாக மாட்டேனா, நான் ஷஹீதுகளுடைய பட்டியலில் சேர மாட்டேனான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஷஹீது தான் என்று சொன்னாங்க. கொஞ்ச தூரம் வர்றதுக்கு இடையில அவருக்கு கால்ல பலமான அடிபட்டு இருந்துச்சு. அதுல அவர் ஷஹீத் ஆயிட்டார். அவரை அங்க அடக்கம் செய்தாங்க. சஃப்ரா அப்படிங்கிற இடத்துல அடக்கம் செய்தாங்க. இப்ப மொத்தம் பத்ர் யுத்தத்திலே முஸ்லிம்கள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு 14. இந்த 14 பேர் இழப்போடு முஸ்லிம்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள். மக்காவின் காபிர்கள், பெரும் தலைவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்கள். அதுவும் எங்கே கொல்லப்பட்டார்கள்னா
அவர்கள் எங்கு விழுந்து கிடப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முதல் நாள் இரவு அறிவித்து அடையாளம் காட்டினார்களோ அந்த இடத்தில் அவர்கள் விழுந்து கிடந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடையாளம் காட்டிய இடத்தில் இங்கே உத்பா விழுந்து கிடப்பான், இங்கே ஷைபா விழுந்து கிடப்பான், இங்கே இவன் விழுந்து கிடப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடையாளம் காட்டிய இடத்தில் அவர்கள் விழுந்து கிடந்தார்கள். இது அவங்க அத்தனை பேரும் கொஞ்ச நேரத்துல வரலாறு சொல்லுது, சுபுகு தொழுகை ஆரம்பிச்ச சுபுகு தொழுகைக்கு பின்னாடி சண்டை தொடங்கிச்சு. வெள்ளிக்கிழமை காலையில லுஹா தொழுகைக்குள் சண்டை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ் வெற்றியை கொடுத்துட்டான். சத்தியம் எது அசத்தியம் எது என்பதை அல்லாஹ் உறுதிபட தெரியப்படுத்திட்டான். வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு உலக வரலாற்றில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சண்டைகளில் ஒன்று பத்ர் சண்டை இல்லையா? உலக வரலாற்றிலே சில பெரிய யுத்தங்கள் இருக்கு. பானிபட் யுத்தம் முகலாயர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைவதற்கு வழிவகுத்ததுன்னு சொல்லுவான். பிலாசி போர் ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ளே நுழைவதற்கு வழிவகுத்ததுன்னு சொல்லுவான். இப்படி உலகத்துல சில யுத்தங்கள் சில விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பத்ர் யுத்தம் உலகத்தில் இஸ்லாம் நிலை பெறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று சொல்லும் போது பத்ர் யுத்தத்தினுடைய சாதனை என்ன என்பது புரியும். அந்த சஹாபாக்கள் அவர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். தேவையான இடத்தில் மிக அற்புதமான அவர்களுடைய வீரத்தை எல்லா வகையிலும் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கொடுத்தார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹ் பிபத்ரின், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான், அல்லாஹ் மலக்குகளை கொண்டு எனக்கு உதவி செய்வதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்களோடு மலக்குகளும் சேர்ந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா ஹய்யு யா கய்யூம் யா ஹய்யு யா கய்யூம் என்று துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்களே. 4வது தடவை அலி ரலியல்லாஹு தஆலா வந்து பார்த்தாங்களே, அப்பவும் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கூட இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, வாங்க நாம ஜெயிச்சிருவோம், நாம அவங்க தோத்து போவாங்க, நாம ஜெயிச்சிருவோம். ஹதா ஜிப்ரீல் ஆகிரும் பிஃபரஸிதோ, ஜிப்ரீல் அவருடைய குதிரையில் உட்கார்ந்து இருக்கிறார், அவரோடு மலக்குகள் இருக்கிறார்கள். மலக்குகள் எல்லாம் வெள்ளை தலைப்பாகை அணிந்திருந்தார்கள். தலைப்பாகையினுடைய துண்டை அவர்களுடைய தோளில் போட்டிருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மஞ்சள் நிற தலைப்பாகை அணிந்திருந்தார். அவர் வந்தார். இந்த மலக்குகளும் சேர்ந்து இந்த யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக சத்தியத்திற்காக போராடுகிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய துணை இருக்கும். வீரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். வீரர்கள் இதை புரிஞ்சுக்கணும். கடைசியா இஸ்லாம் குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டுதல் என்ன? நீ வீரர்கள் இந்த இயல்போடு நடந்துக்குங்க, ஆனா அல்லாஹ்வுடைய உதவியால் தான் ஜெயிக்க முடியும்ங்கிறத மறந்துடாதீங்க. எந்த வீரருக்கும் கடைசியாக குர்ஆன் சொல்கிற செய்தி என்ன? அல்லாஹ்வுடைய உதவியால் தான் ஜெயிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த மலக்குகளின் உதவியின் மூலமாக உறுதி செய்தான். இந்த மலக்குகளை சஹாபாக்களும் பார்த்தார். ஒரு சஹாபி சொல்றார், நான் ஒருத்தரோட சண்டை போடுறதுக்கு போறேன், என் வால் படுறதுக்கு முன்னாடி அவர் தலை கீழே விழுந்துச்சு. சஹாபாக்களால் வெட்டப்பட்டவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம். அவர்களது பிடரிகள் வெட்டப்பட்டிருக்கிறோம். சாதாரண நம்ம வெட்டினா எங்க வெட்டுவோம்? கழுத்துல தான் அது அவர்களுடைய பிடரிகள் வெட்டப்பட்டிருக்கும். இரண்டாவது அவர்களுடைய மொழிகள் இது யார் மற்றவங்களால கரெக்டா மொழியில் அடிக்க முடியுமா? அவர்களுடைய மொழிகள் வெட்டப்பட்டிருக்கும். அதை பார்த்து இவர் மலக்குகளால் கொல்லப்பட்டவர் என்று நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டோம் என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் பலரும் யார பார்த்திருக்காங்க. இதுல அந்த பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்தை சார்ந்த 2 பேரு சண்டை நடக்கிறத ஒரு மணல் குன்றுக்கு மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சண்டையில் ஆர்வம் அல்ல, யாராவது ஒரு குழு ஜெயிக்கும் அல்ல, ஜெயிக்கும் போது அந்த குழுவோடு சேர்ந்து அங்க இருக்கிற பொருள்களை அள்ளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த கொள்ளை நோக்கத்தோட 2 பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நாங்க அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மேகம் எங்களை கடந்து போனது, ஒரு மேகம் எங்களை கடந்து போனது. அந்த மேகத்தில் குதிரைகள் வாள்கள் உரசுகிற சத்தத்தை கேட்டு என் கூட இருந்தவர் இதயம் வெடித்து இறந்து போனார். கூட இருந்தவர் இறந்து போனாரு, நான் தப்பிச்சுட்டேன்னு சொல்லி அவர் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மேகம் இருக்கிறது, அந்த மேகம் எந்த மேகம் என்றால் அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு மண்ணு செல்வாவை தருவதற்காக, யூதர்களுக்கு அல்லாஹு தஆலா பாலைவனத்தில் நெல் தருவதற்காக எந்த மேகத்தை அல்லாஹ் அனுப்பினானோ அந்த மேகத்திலேயே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
மற்ற மலக்குகளும் வந்து சேர்ந்தார்கள். அவங்க கொஞ்ச நேரத்துல வேலையை முடிச்சாங்க. இந்த யுத்தம் கொஞ்ச நேரத்தில் முடிந்து விட்டது. ஆனால் யுத்தம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சு. அதனால் ஏற்பட்ட தாக்கம் கியாமத் நாள் வரைக்கும் இல்லையா? அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் ஜெயிச்சது. இன்னைக்கு நம்ம எல்லாம் முஸ்லிம்களா இருக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம்? அந்த பத்ர் யுத்தத்தில் இருந்த சஹாபாக்கள் காரணம். எனவே இந்த பத்ர் சுஹதாக்களுடைய வீரம் இருக்க இன்னைக்கு தேவைப்படுது. இன்னைக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நம்ம வந்து கோழைகளாயிட்டோமோ, பலவீனப்பட்டுட்டோமோ, நம்மளால வந்து எதிர்த்து நிற்பது அப்படிங்கிறது, ரிட்டாலியேட் திருப்பி நமக்கு அநீதி இழைக்கும் போது அதை திருப்பி கொடுக்குதல் அப்படிங்கிறது, அந்த நம்ம ரத்தம் சூடு குறைஞ்சு போச்சோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல பத்ர் சுஹதாக்களுடைய இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு மிகப்பெரிய பாடம். அல்லாஹ் தஆலா அந்த பத்ர் சுஹதாக்களுடைய பரக்கத்தாலே இந்தியாவில், நம்முடைய நாட்டிலும் உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு இஸ்ஸத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இஸ்லாத்திற்கு அல்லாஹ் இஸ்ஸத்தை தந்தல் புரிவானாக. பத்ர் சுஹதாக்களுடைய பரக்கத்தினாலே நம் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. முஸ்லிம் உம்மத்துக்கு இந்த நன்றி உணர்வு இருக்கு. ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வே பத்ர் சுஹதாக்களை மதிச்சாங்க. எல்லா சஹாபாக்கள்ல பத்ர் ஷஹீதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சாங்க. எந்த ஒரு படையெடுப்பு அனுப்புறதா இருந்தாலும் சரி, பத்ர்ல ஷஹீதானவர் இருக்காரான்னு பார்த்து அனுப்புனாங்க. அதே போல ஒரு 4 பேர் மௌத்தாயிட்டாங்கன்னா பத்ர்ல ஷஹீதானவரை முதல்ல அடக்கம் பண்ணாங்க. ஜனாசா தொழுகை வைக்கும் போதும் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் இருந்தா அவருக்கு 5 தக்பீர் சொன்னாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் 4 தக்பீர் சொன்ன ரசூலுல்லாஹ், பத்ர்ல கலந்துகிட்ட சஹாபிக்கு 5 தக்பீர் சொன்னாங்க. அப்படி சிறப்பு ரசூலுல்லாஹ் காமிச்சாங்க. எப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை கவனித்தார்கள். அவங்களுக்கு சில சலுகைகளை கொடுத்தார்கள். அவங்க நடந்துகிட்ட, அவங்க பின்னாடி ஏதாவது சில விஷயங்கள்ல ஏதாவது அவர்கள் விஷயத்தில் ஒரு பின்னடைவு இருக்குமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் பத்ரில் கலந்து கொண்டவர்கிற காரணத்துக்காகவே அவரை ஒண்ணும் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு ஹதீஸ் இருக்கு, சஹீஹுல் புகாரில வந்து நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க. இவங்க பேரெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டாங்க. இவங்க 3 பேரையும் கூப்பிட்டாங்க. 3 பேரும் வேகமாக குதிரையில் செலுத்தக்கூடிய குதிரை வீரர்கள். 3 பேரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க சீக்கிரமா போங்க, நீங்க சீக்கிரமா மக்காவுக்கு போற திசையில சீக்கிரமா போங்க. ரௌலாஹா என்கிற ஒரு இடத்தில் ஒரு பெண்ணை பார்ப்பீர்கள். அந்த பெண்ணிடத்தில் ஒரு கடிதம் இருக்கிறது, அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இந்த 3 சஹாபாக்களும் வேகமா கிளம்பி போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தை குறிப்பிட்டாங்களோ அந்த இடத்துல ஒரு பெண் வேகமாக போய் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். பார்த்து அந்த பெண்ணை 3 பேரும் சேர்த்து வளையிட்டாங்க, தடுத்தாங்க. கடிதத்தை கொடுன்னு கேட்டாங்க. அந்த பெண் சாதிச்சா, கடிதமெல்லாம் என்கிட்ட இல்ல, நீங்க வேணா செக் பண்ணி பாத்துக்கீங்க, பைய கொடுக்குறா என்ன இருக்கு அது எல்லாத்தையும் வேணா செக் பண்ணி பாத்துக்கீங்க. 2 சஹாபாக்களும் செக் பண்ணி பார்த்துட்டு கடிதம் எல்லாம் ஒண்ணும் இல்லையேன்ட்டாங்க. ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்கள்ட்ட கடிதம் இருக்குன்னு சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். அப்ப என்ன இருக்கு? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நீங்க போனா ரௌலாஹாங்கிற இடத்துல ஒரு பெண்ணை பார்ப்பீர்கள்னு சொன்னா, அந்த சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கிறத பார்த்துட்டாங்களா இல்லையா? இதுதாங்க ஈமானும் ஹிதாயத்தும். ஹிதாயத் என்னன்னா, இது எல்லாம் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. அலி ரலியல்லாஹு தஆலா அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, நீ கடிதத்தை தர்றியா அல்லது உன் ஆடைகளை நாங்கள் கலைந்து விடுவோம். அப்ப அந்த பெண் அவங்களுடைய கொண்டையில இந்த கடிதத்தை மறைச்சு வச்சு அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தாங்க. இந்த கடிதத்தை வாங்கிட்டு இந்த 3 பேரும் வேகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கறாங்க. காத்தப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபி அந்த கடிதத்தை எழுதியிருக்காரு. யாருக்கு எழுதியிருக்கிறாருன்னா மக்காக்காரங்களுக்கு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, சீக்கிரமாக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் மீது படையெடுத்து வர போறாங்க.
உங்களை நோக்கி படையெடுத்து வருவதற்கான ரகசிய ஏற்பாடுகளை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி அதுல இருக்கு. இது அவர் எழுதியிருக்காரு. அந்த கடிதம் எல்லோருடைய முன்னிலையிலும் வாசிக்கப்படுது. இந்த செய்தியை படிச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்திப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர சொன்னாங்க. எப்படி இருக்கும், எல்லாரும் கூடி நிற்கிறாங்க, அவர் வர சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க இது என்ன? அப்ப அவர் சொன்னாரு, முதல் வாசகம், அல்லாஹ்வின் தூதரே, நான் நயவஞ்சகன் அல்ல, நான் முனாஃபிக் அல்ல. எப்பவுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஸ்டேட்மெண்ட் நல்லது. அவர் சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதர், எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, இது கிட்டத்தட்ட ஒரு தேச துரோகம் அப்படின்னு சொல்ற விஷயம் அல்லவா, இதுக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? மரண தண்டனை தான் கொடுப்பாங்க. அப்படி ஒரு வழக்கு அவர் எல்லாரும் முன்னாடி குற்றவாளி போல் நிறுத்தப்பட்டிருக்கிறார், எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, நான் முனாஃபிக் அல்ல. இங்கே பலர் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள், நானும் அவர்களை போல வந்தவன் தான். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் மக்காவை பூர்வீகமாக கொண்டவர்கள். நான் மக்காவை பூர்வீகமாக கொண்டவன் அல்ல, மக்காவில் வந்து குடியேறியவன். என்னுடைய குடும்பம் அங்கே தனியாக இருக்கிறது. ஏதாவது ஒரு உதவி நான் செஞ்சா என் குடும்பத்தை அவங்க பாதுகாத்துக்குவாங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு அல்லாஹ் தருகிற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படிங்க ஒத்துக்கிறது? இங்கதான் தலைவர்கள் சிந்திக்க வேண்டும். தலைவர்கள்ங்கிறவங்க எப்போதுமே கோப மனோநிலையிலேயே இருக்கக்கூடாது. கோப மனோநிலை, ஆத்திர மனோநிலையில இருக்கக்கூடாது. கொஞ்சம் எப்படி இருக்கணும்னா, ஒரு நிதானமான பக்குவமான நிலையில அல்லாஹ் இதாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பெரிய ரகசியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். முதல் கோபம் யாருக்கு வரணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு வரணும். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கோபம் வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார், தஅனி யா ரசூலல்லாஹ் அல்ரிஹு முன்கவு, அல்லாஹ்வின் தூதரே விடுங்கள், நான் அவர்கள் கழுத்தை வெட்டுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாம இருந்தார். ரெண்டாவது அவர் சொன்னார், விடுங்க, கழுத்தை வெட்டுறேன். மூணாவது அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் அவர் பார்த்து திரும்பினாங்க, நீங்க என்ன அவர் கழுத்தை வெட்டுறேங்கிறீங்க, அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபி அல்லவா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் யாரு? வஹுவ மிம்மன் ஷஹீத பத்ர், ஒரு பத்ர் யுத்தத்தில் கலந்துகிட்ட சஹாபி அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவர் பார்த்து சொன்னாங்க, நீங்க எல்லாம் பத்ர் யுத்தத்துல கலந்துகிட்டவங்க, ஃபஃஅலு மா ஷிஅ்தும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹரிசு சஹீஹுல் புகாரில இருக்கு, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அப்ப அது பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களில் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு என்ன மரியாதை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க எங்களில் சிறந்தவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தான், எங்கள் மலக்குகளிலும் யார் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்கள் எங்களில் சிறந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார். பத்ரினுடைய சிறப்பு மனிதர்களுக்கு மட்டும் கிடைக்கல, யாருக்கும் கிடைச்சது? மலக்குகளுக்கும் கிடைச்சது. மகத்தான ஒரு பெரிய வெற்றி. ஒரு சின்ன இடத்துல பத்ருங்கிற ஒரு சின்ன இடத்துல கொஞ்ச நேரம் நடந்த யுத்தம். அதுதான் வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் சராசரியாக கருதிட முடியாது. சில நேரங்களில் சில இடங்களில் நடைபெறுகிற சில காரியங்கள் வரலாற்றில் மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்திவிடக் கூடும். அதில் பங்கேற்பவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார். பத்ர் ஷுஹதாக்கள் அப்படி இருந்தார்கள். கொஞ்ச நேரம், வெள்ளிக்கிழமை காலையில கொஞ்ச நேரத்துல நடந்த அந்த யுத்தம் மகத்தான பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுத்தது, இல்ல உலகத்துக்கு கொடுத்தது. உலகத்திற்கு இஸ்லாம் பரவுவதற்கு அது பெரிய வழிவகை செய்தது. மக்காவின் காபிர்கள் தலைவர்கள் அத்தனை பேரும் இல்லாமல் போனார். இதுதான் அல்லாஹ் தருகிற வெற்றிங்கிறது. அல்லாஹ் என்ன பண்றது இல்ல, மிச்சம் வைக்கிறது இல்லை. அல்லாஹ் வெற்றி போது அதுல மிச்சம் வைக்கிறது இல்லை. அல்லாஹ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் மக்காவுக்கு மிஞ்சினது யாருன்னா அபூ சுஃபியான் தான். இந்த வியாபார கூட்டத்துக்கு போனாரு இந்த அபூ சுஃபியான் தான். இவரு வீரர் அல்ல, வியாபாரி. அவர் அதுக்கப்புறம் மக்காவுக்கு அவர் தான் கிடைச்சாரு.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்த 6 வருஷம் தொடர்ந்து அவர் எதிர்த்துக்கிட்டு இருந்தார். ரசூலுல்லாஹ்வை எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. 8வது வருஷம் அவரும் இஸ்லாத்தை தழுவி அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற பெயருக்குரியவராக. இது பத்ர் யுத்தத்தின் பரக்கத்து. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பத்ர் யுத்தத்தின் பரக்கத்தை இன்னும் ஏராளமாக வைத்திருக்கிறார். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் எழுதி அவர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். பத்ர் யுத்தத்தின் பரக்கத்து அந்த சஹாபாக்களுடைய பரக்கத்தாலே சமூகத்திற்கு ஏற்பட்ட நன்மைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதனாலே நம்ம சமூகத்தினுடைய முன்னோடிகள் கையாண்ட நடைமுறை என்னன்னா, பத்ரு சஹாபாக்களுடைய பெயரை சொல்லுவதை ஒரு வழக்கமான ஒரு இபாதத்தாக கருதுகிற பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்தார்கள். நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சஹீஹுல் புகாரி இருக்க, அதுல பத்ரு யுத்தத்தை பத்தி பாடம் இருக்கு. இதை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கடைசியா ஒரு பாடம் போடுவார். ஒரு பாடம் போட்டா அதுல ஹதீஸ் இருக்கணும்ல. ஒரு பாடம் போட்டா ஒதுன்னு பாடம் போட்டா அதுல என்ன இருக்கணும்? ஒதுவை பத்தி ஒரு ஹதீஸ் இருக்கணும். பத்ரு யுத்தத்தை படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் பாபு மன்சும்மியலின் அகலி பத்ரின், பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தனி பாடம் பண்றாரு. அதுல ஹதீஸே கிடையாது. யாருடைய ஹதீஸ் எல்லாம் பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் யாருடைய ஹதீஸ்களை எல்லாம் அவர் அறிவிச்சிருக்கிறாரோ அவங்களுடைய பெயர்களை மட்டும் போட்டு. ஹதீஸ் அறிவிப்பாளர்கள்ல நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்க்கலாம். பத்ரு சஹாபாக்களுடைய அறிவிக்கிற ஹதீஸ் வரும்போது மட்டும் எல்லா ஹதீஸ்களை அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க? ஒஹுவ மிம்மன் ஷஹீத பத்ரன், இவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துவாங்க. மற்ற சஹாபாக்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா பத்ரு சஹாபாக்களுக்கு மட்டும் இப்படி ஒரு தனி அடைமொழியை கொடுத்து சொல்வது வழக்கம் இருக்கு. இது முஸ்லிம் உம்மத்தினுடைய அடிப்படை தூண்களாக வாழ்ந்தவர். அவங்களுக்காக துஆ செய்யறது நம்மளோட கடமை. அது நம்ம நன்றி செலுத்த வேண்டிய கடமை. அது எல்லாத்துக்கும் மேல அந்த நல்லவங்களுடைய பரக்கத்தாய் சொல்லி அந்த பரக்கத்தாலே நம்முடைய எல்லா ஈமான் வலுப்பெற வேண்டும் என்று துஆ செய்வது உம்மத்தினுடைய வழக்கமான நடைமுறை. அதனால பத்ரு ஷுஹதாக்களை வச்சு நம்ம கேட்கும்போது முதல்ல என்ன கேட்போம்? ஈமான கேட்போம், இஸ்லாத்தை கடைபிடிக்கிற அந்த பக்குவத்தை கேட்போம். அதுக்கப்புறம் நம்முடைய ஹாஜத்துகள் என்ன இருக்குமோ ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு பத்ரு ஷுஹதாக்கள் ஒரு பெரிய வாய்ப்பாக வசீலாவாக இருக்கிறார்கள். அதை சொல்லி கேட்போம். அதுக்கப்புறம் பாதுகாப்பு, முஸ்லிம் உம்மத்தினுடைய பாதுகாப்புக்காக தனிப்பட்ட பாதுகாப்பு, கூட்டாக பாதுகாப்பு. இந்த பாதுகாப்புக்காகவும் பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லி பாதுகாப்பு கேட்பது நடைமுறையில் இருக்கிறது. அனுபவபூர்வமான வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பதற்கும் நிறைய சாட்சிகள் இருக்கு. அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம பயான் முடிச்ச உடனே ஒரு யாசீன் ஓதுவோம், பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்களை சொல்லுவோம், அதுக்கப்புறம் நம்ம துஆ செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு பத்ரு சஹாபாக்களுடைய பரக்கத்தினாலே அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் மார்க்கத்தின் வீரத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு எந்த வீர உணர்வு நமக்கு தேவையோ அந்த வீர உணர்வை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அவர்களுடைய ஈமானிய வலிமை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. மௌத்தாகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு மௌத்தாவதற்கு அல்லாஹ் இந்த பத்ரு சஹாபாக்களின் பொறுப்புதாலே நமக்கு நசீபை தந்தருவானாக. நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய சந்ததிகளை ஈமானிய இஸ்லாமிய பற்றுறுதி மிக்க குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக. இந்த உலகத்தில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பத்ரு ஷுஹதாக்களுடைய பரக்கத்தால் அல்லாஹ் சிறப்பான வெற்றியை தந்தல் புரிவானாக. யார் இஸ்லாத்திற்கு எதிராக தீமையாக திட்டமிடுகிறார்களோ அவர்களுடைய முயற்சிகளை பத்ரு ஷுஹதாக்களுடைய பரக்கத்தால் அல்லாஹ் முறியடித்து விடுவானாக. அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தல்வானாக. அவர்கள் ஹிதாயத்தை பெறமாட்டார்கள் என்று இருக்குமானால் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தால் அவர்களை அழித்து விடுவானாக. அவர்களுடைய ஒற்றுமையை அல்லாஹ் சிதைத்து விடுவானாக. அவர்களுடைய முயற்சிகளை அல்லாஹ் மழும்பு செய்வானாக. அல்லாஹ் அவர்களுடைய கூடாரங்களை காலி செய்து விடுவானாக. அல்லாஹ் அவர்களை அழித்தொழித்து விடுவானாக. அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் அல்லாஹ் நிம்மதியை தந்தல் புரிவானாக, அமைதியை தந்தல் புரிவானாக. அல்லாஹு தஆலா பாதுகாப்பை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.